என்னுடைய பெயர் வந்து பன்னீர்செல்வம். நான் ரட்சிக்கப்பட்ட பேர் வந்து ஆமோஸ். என்னுடைய ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் தலையாம்பலம் கிராமம். அல்லேலூயா. எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1000 வீடுகள் இருக்குது. இந்த 1000 வீடுகள் மத்தியில் அடியானு வந்து ஆண்டு ஒரு சாட்சி வந்து வச்சுருக்காரு. அல்லேலூயா. எங்கள் தகப்பனவர் வந்து பார்த்திங்கன்னா 45 வருஷமாக கோயில் பூசையாக இருக்கிறார் அந்த கிராமத்தில் வந்து. அல்லேலூயா. 45 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கோவில்லாம் எதுவும் இல்லை. அன்றைக்கு கிராமம் வந்து தேடி எங்கள் தகப்பனர் வந்து அருள் வாக்கியக்க வருவாங்க. திருநீர் போட வரேன், இந்த வேப்பில் அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தகப்பனர் தேடி வருவாங்க. எங்கள் வீட்டில் என்னுடைய கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 4 சகோதரி, ஒரு சகோதரன், நாங்கள் மொத்தம் 6 பேர். இந்த 6 பேரில் பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கள் அப்பாவோட 3 மடங்கு 4 மடங்கு ரொம்ப பக்தியாக இருந்தது நான் தான். அல்லேலூயா. எங்கள் அப்பானா பார்த்திங்களா பூஜை பண்ணிட்டு 1 ஹவர் 6 மணி வந்துடுவாங்க. போயிட்டு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு வந்து. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்களா தெரியாது. போயிட்டு என்ன பண்ணாங்க, சிலைக்கு போயிட்டு சும்மா தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவாங்க. அப்படியே அலங்காரம் பண்ணிட்டுன்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் பாருங்கள் கத்தரி என்ன மன்னிச்சிடுங்க. ஆனால் பாருங்கள் கத்தரி என்ன பயன்படுத்திக்கிறாரு பாருங்கள். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்ல நான் விரும்புகிறேன். நான் பூசையாக இருக்கும்போது அநேக பலியிட்டேன். அல்லேலூயா. அநேக நரபலியிட்டு அநேக பலியிட்டேன். ஆனால் கத்தர் பாருங்கள் இப்போ அவருடைய பலிபீடத்து மேலே நிற்க வச்சுன்னு வர்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக அபிஷேகம் பொருள் வாங்கி, நான் பண்ணாத பொருளில் அபிஷேகம் வாங்கி அபிஷேகம் பண்ணேன். ஆனால் கத்தர் ₹1 செலவு என்ன அபிஷேகம் பண்ணார். அல்லேலூயா. 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 என் கிராமத்தில் பாருங்கள் எவ்வளோ தலை குனிவு, அசிங்கம், வீண் பேச்சு எல்லாம் வந்துச்சு எங்களுக்காக. எதுக்குன்னா இந்த கோவில் பூசாரியாக இருக்கும்போதே வந்து அவ்வளோ ஒரு உபத்திரம் நாங்கள் வந்து இருந்தோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டோம். நாங்கள் வந்து நிலபாலத்துலேருந்து ஆடு மாடுலேருந்து வீட்டில் சமாதானத்து எல்லாமே இழந்து போயிட்டோம். அல்லேலூயா. அது எல்லாமே மீண்டு கொடுத்து இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள் இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்களா இவ்வளோ ஒரு வைரகமாக நாங்கள் வந்து பூசாரி இருந்துட்டு வந்தோம். அல்லேலூயா. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்களா அவ்வளோ ஒரு வைரகமாக இருப்பாங்க. எல்லாம் வந்து இருப்பாங்க தான். இந்த பங்குனி உத்திர சீசன்லாம் பாருங்கள் எல்லாம் 11 நாள் விரதம் இருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா 3 மாதத்துக்கு முன்னாடி விரதம் வந்துடுவார். அல்லேலூயா. 3 மாதத்துக்கு முன்னாடி விரதம் இருந்து மதியம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுவார். நைட்டு காலையில் பால் மட்டும்தான் குடிப்பாங்க. 60 நாள் விரதம் இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த விரதெல்லாம் பாருங்கள் அவர் ரொம்ப பக்தி விருத்தியாக இருப்பார் வந்து. அல்லேலூயா. ஒரு சாதாரண பாருங்கள் அவர் அந்த கோவிலாண்ட ஒரு விறகு அடுப்பு மூட்டி அதில் இரும்பு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு 60 நாள் விரதம் இருந்து அந்த பருப்பு வடையை தட்டி அந்த எண்ணெயில் போட்டு கையாலே எடுப்பாங்க. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு பக்தியாக இருப்பாங்க வந்து. ஒரு அடி சூழல் நாக்கில் குத்திக்குவாங்க. 4 கொக்கி முதுகில் போட்டு 10 பேர் சில மரத்தேரை வந்து இழுத்துட்டு வருவாங்க. அல்லேலூயா. இவ்வளோ ஒரு பக்தியாக எங்கள் அப்பா வந்து இருந்தாங்க. ஆனால் பாருங்கள் நான் வந்து இப்போ எனக்கு வயது 31 வயசு ஆகுது. எனக்கு 15 வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பக்தி. நானும் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதே நானும் பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் வேலை செய்வாங்க. அதே வேலை என்ன பண்ணுவான் பிள்ளைங்களுக்கு வந்து செய்வாங்க. ஆர்வம் வந்து நம்மளும் அதை பண்ணணும் போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆசை எங்கள் அப்பா இதுமாரிலாம் பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் நான் 6 பேர் இருக்கோம். ஆனால் எனக்கு தான் ரொம்ப வாஞ்சேன் இதெல்லாம் நானும் போய் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் தமிழ்நாட்டில் நான் போகாத கோவிலே இல்லை. அல்லேலூயா. எல்லா கோவிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். சபரிமலைக்கு 9 வருஷம் போயிருக்கேன். அல்லேலூயா. இத்தனை வருஷமும் பாருங்கள் நம்ம இவ்வளோ எதால் எங்களுக்கு வந்து எதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து பில்லி சூன்யம். அல்லேலூயா. அநேக கிராமத்துலேருந்து தேடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் பாருங்கள் மறுநாள் நாங்கள் எல்லா கோயிலும் நாங்கள் தேடி போவோம். அல்லேலூயா. எல்லோரும் வந்து எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் கை கால் சரியில்லை, குழந்தை அழுத்திட்டுருக்கு, எங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருக்கிறோம், எங்களுக்காக வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் குறி சொல்லுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு தேடி வருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா பாருங்கள் இங்கே நம்ப மாட்டாங்க. அவங்க வெளியில் போயிடுவாங்க எழுந்திரிச்சு. அல்லேலூயா. வெளியில் போய் அன்றைக்கிட்ட போய் குறி கேட்டு வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே இதுமாரி சொன்னாங்க, இதுமாரி இருக்குது, நம்ம வந்து அவங்கவுங்க இந்த இந்து வந்து பார்த்திங்களா அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம் இருக்கும், தனித்தனி பேரில் இருக்கும் வந்து. அப்படி தானே. அல்லேலூயா. எங்களது வந்து பார்த்திங்களா காளி பயங்கரமானது, மயான காளி ரொம்ப மோசமானது. அல்லேலூயா. அது எப்படி இருக்குது அதேமாரி தான் வந்து என்ன பண்ணுவோம் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சங்கீதம் 115 எடுத்துக்கோங்க. 4ஆம் வசனம். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள் மனுஷன் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அடுத்தவங்க வந்து உருவாக்கி கொடுத்து அதை வச்சு தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணின்னு இருப்போம். அல்லேலூயா.
நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னிகை வயிற்றில் வந்து அவரே வந்து உருவானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பார்த்தீங்களா, 8ஆம் வசனம் பாருங்கள். அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ பூசாரில் எப்படி இருப்பாங்க? அதுமாரி பட்டை அடிச்சுட்டு கயிற்றுல மாலை போட்டுன்னு கொட்டையை போட்டுட்டு அதேமாரி இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த காலினுடைய உருவம் எப்படி இருக்குதோ அதேமாரி தான் எனக்கும் வந்து என்ன பண்ணுச்சு, அது அதிகமாக யூஸ் பண்ணிக்கிச்சு. அல்லேலூயா. இதுமாரிலாம் எங்கள் வீட்டில் கஷ்டம் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் சொன்னாங்க, என்ன இத்தனை வருஷமாக கோயிலுக்கு பூசாரியாக இருக்கிற, என்ன உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, நல்லா 40 ஆடு வச்சுருந்தீங்க, 4 மாடு வச்சுருந்தீங்க, மாட்டு வண்டி இருந்துச்சு, நல்லா பயிர் வச்சுருந்தீங்களே, என்ன அப்படி ஆயிட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, யார் எப்போனா பேஸ்ட்டு போட்டு என் தெய்வம் எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அல்லேலூயா. சில பேர் அடுத்து போயிட்டு எங்கள் அப்பா போய் அன்றைக்கி இடத்துல போய் குறி கேட்க போனாங்க. போயிட்டு பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை, நீங்கள் சாமி அழைச்சிட்டு வந்தால் தான் உங்களுக்கெல்லாம் திரும்பி இதெல்லாம் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து 18 வருஷமாக பேச்சுவார்த்தையே இல்லை. அல்லேலூயா. 2 பேர் எளியும் புனியமாக தான் இருப்பாங்களே. எங்களுக்கு ரொம்ப ஒரே கஷ்டமாக வருத்தமாக இருக்கும். குலதெய்வம் உங்கள் வீட்டில் இல்லை, போயிட்டு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. குலதெய்வம் வந்தால் வந்து எப்படி தெரியும்? அது நம்ம வீட்டில் யாருன்னா ஒருத்த மேலே வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அல்லேலூயா. அப்போ அதுமாரி பார்த்திங்கன்னா போயிட்டு கிட்டத்தட்ட நாங்களாம் பூஜைலாம் பண்ணால் சாதாரண சும்மா ஒரு 5000 10 வச்சு பண்ண மாட்டோம். ஏன்னா அவ்வளோ ஒரு வயிறுக்கு எங்களுக்கு 50,000 லோனு போட்டு கடன் வாங்கி போயிட்டு, சரி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டம் வருது போகுது, நம்ம போயிட்டு நம்ம குலதெய்வம் அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேட்கும், எனக்கு இதை கொடுங்க அதை கொடுக்கணும். மும்பூசை ஆடு பண்ணி கோழி மும்பூசை பண்ணி எல்லோரும் கோயிலுக்கு போனால் காலையில் தான் போவாங்க. இது டிஃப்ரென்ஸாக இது வந்து நைட்டு 10 மணிக்கு தான் கிளம்பி போகிறது. 10 மணிக்கு போயிட்டு விடியகால் 4 மணிக்கு தான் பூஜை முடிச்சுட்டு வருது. அல்லேலூயா. எல்லாமே வந்து கேட்கும். ஆடு பண்ணி எல்லாம் பலிக்கிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பம்போடெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க கோவிலில். டக்குன்னு எங்கள் அண்ணன் மேலே வந்துச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ எதுவுமே இல்லை, ஒன்றுமே தெரில. சரி வந்துடுச்சு, வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்து ஒன்றுமே நடக்கலை. அல்லேலூயா. பாருங்கள், இந்த பங்குனி உத்திரம் திருவிழா வந்துச்சு. எங்கள் அப்பா எப்படிலாம் வந்து டபுள் மடங்காக இருந்தாரோ அதை விட 4 மடங்கு நான் இருந்தேன். அவர் எப்படிலாம் 60 நாள் விரதம் இருந்தாரோ நானும் 60 நாள் விரதம் இருந்தேன். அவர் எப்படி வந்து அந்த எண்ணெய் சேட்டில் வந்து கைவிட்டு இந்த வடை எடுத்தாரோ, அவர் எப்படி வந்து பார்த்தா நாக்கில் சூளம் குத்திக்கினாரோ, தீமை அடித்தாரோ, அதேமாரி நானும் பண்ணேன். அல்லேலூயா. ஒரு சாதாரண நெல் குத்துற வரல கேள்விப்பட்டிருப்பாங்க, அது எவ்வளோ வெயிட்டு, 6 பேருக்கு இப்படி தூக்க முடியும். அது ஒரு வேண்டுதல். இது அது சொல்லும், நீ இது செய்ய நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. படுக்க வச்சு பார்த்தீங்களா, அந்த 6 பேர் தூக்கி கல் ஒரு நெஞ்சு மேலே வச்சுருவாங்க. வச்சுட்டு மஞ்சள் கொம்பு இருக்கும், அந்த மஞ்சள் கொம்பு போட்டு இடிப்பாங்க. மாவு வரைக்கும் இடிச்சுன்னு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. பாருங்கள் எப்படிலாம் வந்து அதான் இந்த சங்கீதம் 115:8 பார்த்தீங்களா, அவைகளை பண்ணுகிற ஒரு நம்பிக்கை யாரும் அதைகள் போலவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுமாரி வெறி, அதுமாரி கோபம், அதுமாரி நடை, அதுமாரி பேச்சு. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவர் பிள்ளையாக மாற்றமாக பாருங்கள், அவருமாரி நம்மளுடைய பரிசுத்தமும் நம்மளுக்கு உள்ள வருது, நம்ம உடைய மாறுது, நம்மளுடைய நடை பேச்சு மாறுது, ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுமாரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த கோவிலில் வந்து திருவிழாவுக்கு வந்து காப்பு கட்ட போகிறாங்க. அப்போ எல்லோரும் வந்து அவங்கவுங்க சொல்லுக்கு நான் ஆடுறாங்க, வந்துட்டேன் அருள்வாக்கு வந்துடுச்சு. நான் நின்றுனே இருக்கிறேன். எனக்கு வந்து காப்பு கட்ட வந்தாங்க. எனக்கு அருள் வராமல் நான் அவ்வளோ வரைக்கும் வந்தேன், என் மேலே வந்தால் தான் நான் காப்பு கட்டிக்குவேன் அப்படின்னா அந்த வருஷம் வரவே இல்லை, நான் விட்டுட்டேன் நான். அல்லேலூயா. மறாவது வருஷம் தான் பாருங்கள், நான் வந்து 2014 வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜர் முடிச்சுட்டு நான் ஒரு சென்னையில் வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் மாஸ்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ நாங்கள் மும்பூசை பண்ணி எதுவுமே வரவே இல்லை. நைட்டு நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டு 2016 நான் படுத்துட்ருக்கேன். டக்குன்னு பார்த்தீங்களா என் மாதிரி எதுவும் வந்து உட்காந்த மாரி இருந்துச்சு. 12 மணி நைட்டு. இன்னும் ஒரு பாரமாக சொன்னோடனே பார்த்துருப்பீங்க நீங்களாம், காலினா மோசமானது. அது வந்தோடனே நாக்கை நீட்டிக்கும், கையெல்லாம் அப்படி வச்சுக்கும், பயங்கரமாக கற்று வந்து. ஏன்னா அது எதுக்கு கற்றுதுன்னா ரத்த வெறிக்காக. அது வந்து கத்தனோடனே பாருங்கள் சேவல் கொடுத்துருவாங்க, கட்டிச்சு உறிஞ்சி ரத்தத்தை எரிஞ்சிடும். இல்லைலோயா. பார்த்தா எனக்கு தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு இதுமாதிரி டக்குன்னு ஆகிப்போச்சு. என்ன இது, எனக்கு கையில் ஒரு மாதிரியாக வருது, நான் மட்டும் தானாக பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாட்ட காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன். அவர் சொல்லிட்டாரு, கொலசாமி உன் மேலே வந்துடுச்சு, கிளம்பி வான்ட்டார் என்ன. அல்லேலூயா. கிளம்பி நானும் வீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே சும்மா சரி வர சொன்னு நினச்சேன். எங்கள் பெரியக்கா வீட்டுக்காரர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில்
கை ஜோசியம் பார்க்குறவர், பஞ்சாங்க ஜாதகம் எழுதுறவர், பாகவதர் இந்த ராமம் போட்டுன்னு இருப்பாங்க, பூநூல் போட்டுன்னு இருப்பாங்க. அவர் தான் வந்து எல்லாமே வந்து நீ இதை பண்ணு அதை பண்ணு. எனக்கு தான் ரொம்ப ஆர்வமாச்சு பக்தினா, யாருன்னா சொல்கிறேன் நான் கேட்டுறது. நான் என்ன பண்ணேன், நானும் சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தேன். 48 நாள் நீ கலசம் வைக்கணும், விரதம் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகி போச்சு. சரி கூட நம்ம சாமிக்கு தானே பக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 48 நாளுக்கு அந்த விரதத்துக்கு பார்த்தீங்களா கோவிலாண்டு போயிட்டு அந்த ஒரு சாதாரண தேங்காய் கலசம் அது எடுத்துகிட்டு போயிட்டு தான் பார்த்தீங்களா அந்த கோயிலாண்டுலேருந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வரோம். வீட்டாண்டு எடுத்துன்னு வந்தோடனே பாருங்கள், அந்த ஒரு கலசம் தேங்காய் தான் இருந்துச்சு. அதுக்கு தேவையான பொருளும் அதே வாங்கிக்கிச்சு. அல்லேலூயா. வந்து வந்து பாங்கிரமா அது ஆண்டவனை மகிமை போட்டோம். பொய் எதுவும் சொல்ல, என் மேலே அது வந்துச்சுன்னா பாருங்கள், என்னை 10 பேர் பிடிச்சி அந்த பேர் தூக்கி கட்டாச்சு நான் அப்பால். அல்லேலூயா. அவ்வளோ ஒரு வெறியில் வரும், படுத்து உருண்டுன்னு வரோம் அப்படியே. அவ்வளோ ஒரு வெறி என் மேலே வந்த உடனே பாருங்கள், சேவல் பக்கத்தில் நின்றுனே இருப்பாங்க, சேவல் வச்சுட்டே இருப்பாங்க. வந்து வாங்கி பிடிச்சி ஒரே கட்டிச்சு உரிச்சு அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும். அல்லேலூயா. பாருங்கள், ஆட்டை வெட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஆட்டை அப்படியே ரத்தம் கீழே போயிருக்கும், அப்படியே அந்த ரத்தத்தில் போய் படுத்துன்னு ரத்தத்தை உரியெடுத்து போகிறது. என்னை தாண்டி 10 அடிக்கிட்ட பாலும் முட்டி வந்து வச்சுருப்பாங்க. அந்த சர்ப்பம் எப்படி நெலஞ்சிட்டு போயிட்டு வருது, அதேமாரி போயிட்டு அந்த பால் முட்டி போய் குடிக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு பார்த்தீங்களா, அது என் மேலே வந்து அது வர்றது ஒரு 1/2 மணி நேரம் வந்து யூஸ் பண்ணிக்கோ, 1 மணி யூஸ் பண்ணிக்கும். பாருங்கள், டக்குன்னு இதெல்லாம் வாங்கிட்டு பிறகும் அது போகிறதுக்காக நம்மளை விட்டு போகிறதுக்காக என்ன பண்ணோம், திரும்பி வந்து கை நீட்டும். அந்த கை நீட்டும் போது என்ன பண்ணுவாங்க, அது பேசுறது வந்து அல்ட்டம், அப்படியே பல்ல கடிச்சின்னு வந்து கண்ணை முருட்டுன்னு அல்ட்டம். என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு இவ்வளோ பேருக்கு சூடத்தை ஏற்றி கையில் வச்சுருவாங்க. அப்படியே நாக்கு எரிஞ்சுன்னு உள்ளே போயிடும். எலுமிச்சை மழை எடுத்து எலுமிச்சை மழை கடிச்சு தின்னுடும், அப்படியே வேப்பில் உருவி விட்டுடும். எல்லாமே அப்படி என்னை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. இன்னும் அந்த பையன் இவ்வளோ ஒரு வைரகமாக இவன் மேலே என்ன இந்த அளவுக்கு வந்து இவன் மேலே வருதே போதுன்னு சொல்லிட்டு எல்லாமே என்னை பார்த்து பயப்படுவாங்க. இல்லைலோயா. நான் சாதாரணமாக அது என் மேலே வரும்போதும் பயப்படுவாங்க. நான் சாதாரண வரும்போது என்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. காலி ரொம்ப மோசமானது, காலி எந்த நேரத்தில் டக்குன்னு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாது. இல்லைலோயா. எங்கள் வீட்டுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் வரமாட்டோம், உங்கள் வீட்டில் வந்து எங்கள் குழந்தைக்கு பால் கிடைக்காது அப்படின்றாங்க. அவ்வளோ ஒரு இது, அது வந்து அவ்வளோ பயம் வந்து அவ்வளோ ஒரு பயன்படுத்தி வச்சுருக்கு. அது வந்து உங்கள் சாமி வேறு எங்கள் சாமி வேறு, நாங்கள் வரமாட்டோம் போக மாட்டோம் அப்படின்றாங்க. அல்லேலூயா. பாருங்கள், இவ்வளோ பக்தியாக இருக்கும்போது தான் 48வது நாள் முடிஞ்சிச்சு. அந்த 48 நாளும் பாருங்கள் எங்கேயுமே போகல. 48 நாளும் பூஜை தான். சாதாரண அந்த தேங்காய் கலசில் ஒரு கீழே வெங்கல சொம்பு, ஒரு தேங்காய், மாங்கொத்து இப்படியே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து மைண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து என்கிட்ட பேசி என்னை இப்படி உருவாக்கு, என்னை இப்படி பண்ணும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, நானே அதுக்கு போய் கடை இந்த பேண்ட் ஸ்டோர்லாம் தேடுவேன். அதுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு போயிட்டு கலர் பவுடர் வாங்குறது, நகை வாங்குறது, அதுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறது, இப்படியே தான் போயிட்டு என்ன பண்ணுவேன், அந்த தேங்காய் கலசுக்கு பார்த்தீங்களா ஒரு உருவத்தை வர வச்சிருவேன். உருவத்தை வச்சு ஒரு பேர் வச்சுருவேன். இல்லைன்னா சொல்லுவாங்க, இந்த சிலை இவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது, எங்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. நான் தான் உருவாக்கணும் அப்படின்னுவேன். இன்னும் நம்ப முடியல, ஒரு சாதாரண தேங்காய் கலசில் போய் ஒரு சிலையை உருவாக்கிறேன் அப்படிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஆர்வத்தை கொடுக்குது. வந்து அப்படிலாம் பண்ணால் தானே வந்து எல்லாம் ஜனங்க ஆர்வமாக வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து விரும்புவாங்க. இல்லைலோயா. பாருங்கள், அந்த 48 நாள் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் குறிசல் உட்காருது. தானே அப்படியே அதே வந்துடுச்சு. வந்து குறிசல் உட்காருன்னு சொல்லிட்டு அன்றைக்கு பேர் தேடி வந்துட்டாங்க. 48வது நாள் தான் பாருங்கள், அந்த காலினுடைய உருவம் எப்படி இருக்குதோ அதேமாரியே ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து சொல்லும் எனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதட்டும், வந்து ரொம்ப கத்தும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா ஜாட்டி, சோளம், அதுக்கு தேவையான கையில் வச்சுருக்க பொருள், அது 12 கையிலும் 12 விதமான பொருள் வச்சுருக்கோம். அது எல்லாமே வாங்கி வீட்டில் வச்சுருப்போம். அல்லேலூயா. அவ்வளோ ஒரு நோக்கம் அதில் தான் எல்லாமே இருக்குமே. வந்து 48வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சுற்றி ஒரு 4 மணி நேரம் சுட்டு வெயிலே வந்து ஊரை சுற்றி வந்து அந்த வேஷத்தோடு ஆடிட்டு வருது. வந்து அந்த ஊரே நடுங்கி போயிடுச்சு பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய பயங்கரமான வேஷம் வருதே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவே சில பேர் வந்து திட்டினாங்க, எப்படி காலி ஊரில் கூட்டின்னு வரலாம், இது வந்து அழிச்சிருமே, வந்து கர்ப்பமாக அந்த வயலில் அந்த கோவிலில் பார்த்தீங்களா கர்ப்பமாக பார்த்தீங்களா டக்குன்னு அந்த கரு கலைஞ்சி போயிடும். கேட்டால் என்ன பண்ணாங்க, நாங்கள் குறி கேட்க போனோம், அந்த வயல் வந்துச்சு, நான் குறுக்க வந்தேன், நான் தான் அழிச்சிட்டேன் அப்படின்றது. அல்லேலூயா. இது உண்மையான நடக்கிறது தான் இது வந்து. அல்லேலூயா. எனக்கெல்லாம் அது அந்த அருள் என் மேலே இருக்கும்போது பார்த்தீங்களா, கர்ப்பங்களுக்கு பார்த்தா அப்படியே கை ஒரு பரப்பரனா கால் அப்படியே போட்டு தேய்ச்சிருவேன் நான், வெறி வரும் போயிட்டு. ஏன்னா அது வந்து அந்த நரபலி வந்து கேட்குறது. அது வந்து சுடுகாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பிணத்து போயிட்டு அது போய் கிளறி எடுத்து சாப்பிடுமா வந்து. அல்லேலூயா. அதேமாரி தான் பாருங்கள், சுடுகாடு சைடு போனோன்னா என்னால்
அந்த சுடுகாடு பார்த்தோன்னே பாருங்கள், டக்குன்னு கையை போட்டு நானே இப்படி போட்டு கடிச்சிக்குவேன். நான் அப்படியே வந்து கை எடுக்க முடியாது என்னால். அவ்வளோ ஒரு வெறி வரும் என்னால். சுடுகாடு சைடு என்னால் போகவே முடியாது. அதுக்கு நான் சுடுகாடு சைடு போனால் கூட பார்த்தா டக்குன்னு வண்டியில் நடந்து போனாலும் இப்படி கீழே கண்ணை மூடிக்கினே நான் மட்டும் திரும்பி பக்கத்து ஓடிடுவேன். நான் வந்து எந்த டைம் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு வெறி கொண்ட தான் என் மேலே வந்து இருந்துச்சு. வந்து பார்த்தீங்களா, வந்து சொல்லும், நான் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு எனக்கு மும்பூஸ் பண்ணி நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க, நான் உங்களுக்கு எழுந்த ஆடு மாடு எல்லாம் தரேன், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், உங்களுக்கு வீடு காட்ட வைக்கிறேன், உன் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எல்லாமே வந்து சொல்லும். ஆனால் ஒன்றுமே நடக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய 2வது சகோதரி வந்து பார்த்தீங்களா 2018 ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க திருமணம் பண்ணிட்டு வந்து ஆட்சி மாதாவிபால் தான் திருமணம் பண்ணிட்டு போனாங்க. பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டி. ஏன்னா எவ்வளோ டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்தாங்க, எவனே கோயிலுக்கு போனாங்க, சரியாகல. 2018 ஏசப்பா உண்மையான ரட்சகன்னு தெரிந்து கொண்டாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ₹1 மருத்துவ செலவு இல்லாமல், யாருடைய உதவி இல்லாமல் கர்த்தர் அந்த கேன்சர் கட்டி சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் அற்புதம் செஞ்சுட்டு பிறகு என் சகோதரி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சொன்னாங்க, என்ன தம்பி இந்த வயசில் வாலிப வயசில் இவ்வளோ குறி சொல்லிகிட்டு இருக்க, வேலைக்கு கூட போகாமல் வந்து ஏன் பூஜை பண்ணுகிற? எங்கள் அக்காவுக்கு 2 பெண்ணு, என் 2 பெண்ணில் யாருன்னா ஒரு பெண்ணை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ இப்படி பூசாரியாக இருக்கிற, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு நான் எங்கள் அக்காவை ரொம்ப திட்டுவேன், ரொம்ப கேவலமாக திட்டுவேன். என்ன வந்து இயேசு பற்றி என்கிட்ட சொல்கிறேன், ஏன் வெளியே போ அப்படின்வேன். எங்கள் சாமி நாங்கள் வணங்குறோம்னா வந்து வீட்டில் வந்து என்ன தலையில் துண்டு போட்டு வந்து அழுவர், நீ மட்டும் வந்து வீட்டில் வந்து என்ன சேவினை பிரிச்சுனுக்குதுன்னு சொல்கிற போகிற வர நாங்களே குறி சொல்கிறேன், நீ நான் வந்து சேவினை பிரிச்சுன்னு ஏன் வெளிப்போ அப்படின்னு ரொம்ப திட்டுவேன் எங்கள் அக்காவை. உன் பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ணுவேன் தான், ஆனால் வந்து நான் சொல்கிற கோயிலில் தான் பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அக்காட்ட ரொம்ப வாக்குவாதமாக இருப்பேன். அல்லேலூயா. ரொம்ப கண்ணீர் விடுவாங்க. அல்லேலூயா. அந்த கண்ணீர் விட்டு ஜபம் தான் ஆண்டு இப்போ என்ன ஒரு ஊழிக்காரன் நிற்க வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. நான் பாருங்கள், அநேக பேர் வந்து பார்த்திங்களா ஆண்டவர் வந்து சில கிராம வீடு வீடாக சுவிசேஷம் சொல்ல போவாங்க, கைப்பிரித்தி கொடுப்பாங்க, பாஸ்ட்மாருங்க தேடி போவாங்க, சர்ச்சை தேடி போவாங்க. ஆனால் பாருங்கள், நான் எவ்வளோ பாக்கியவான் பாருங்கள், என்னை தேடி அவர் வந்தார். அல்லேலூயா. நான் எந்த பாஸ்ட்டோ யாரும் எந்த சர்ச்சுக்கு நான் போய் ஏசப்போ நான் தெரிந்து நான் கொல்ல, நான் குறி சொல்கிற இடத்தே பாருங்கள் என்னை தேடி வந்தார் அவர். அல்லேலூயா. எல்லாம் என்னை சுற்றி உக்காண்ட்ருக்காங்க. 2 மாதம் குறி சொல்கிறேன், 3வது மாதம் குறி சொல்கிறதுக்கு உக்காண்ட்ருக்கிறேன். பார்த்தீங்களா எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்களா காலி ஃபோட்டோ இருக்குது, அதுக்கு தேவையான எல்லாம் சாட்டி சூளை எல்லாமே வச்சிட்ருக்கேன். அதுக்கெல்லாம் படையல் சொல்லுவாங்க, படையல் போட்டோமா மீன் கறி இதெல்லாம் எல்லாம் வச்சு படைக்கிறது வந்து அவ்வளோ ஒரு பக்தியாக வந்து நெத்தியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பட்டை, ஒரு நிமிஷம் ஒரு சின்ன திருநீர் இல்லாமல் என் நெத்தியில் இருக்க மாட்டேன். அதுவும் பாருங்கள், வெள்ளை விபூதி, சந்தனம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுப்பேன், நெத்தி ஃபுல்லாக வச்சுப்பேன். நெத்தியில் மட்டும் இல்லை, கயிற்றுல இந்த பக்கம், கையில் இந்த பக்கம், நெஞ்சில், வயிற்று பகுதியில் எல்லாம் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பக்தியாக இருப்பேன் நான் வந்து. அல்லேலூயா. ஃபுல்லாக அதனுடைய வாடியில் தான் இருப்பேன் வந்து, திருநீர் சந்தன குங்குமம் வாடியில் தான் வந்து இருப்பேன் நான். இவ்வளோ ஒரு வைரகமாக அந்த சின்ன சின்ன மண்டோட மாலை இருக்கும், அந்த மாலை போட்டுக்குவேன். கையில் வந்து வலையில் போட்டு விட்ருவாங்க, காலில் மெட்டி போட்டு விட்ருவாங்க, கயிற்றுல வந்து பார்த்தீங்களா அந்த சின்ன தாலி இது போட்டு விட்ருவாங்க. இதெல்லாம் யார் அது எப்படி இருக்குது அதேமாரி பண்ண வச்சுக்குது பாருங்கள். அல்லேலூயா. இப்படி உக்காந்துட்டு 2 மாதம் குறி சொல்லிகிட்ருக்கேன். 3வது மாதம் தான் வந்து குறி சொல்ல உக்காந்துட்ருக்கேன். பார்த்தீங்களா எனக்கு நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்களா அன்றைக்கி நைட்டு நான் குறி சொன்ன அந்த இடத்த நான் வச்சு சிலையோ போட்டோ கல் எதுவுமே காணோம், சூளை எதுவுமே. ஒரு வேப்பமரம் மட்டும், அந்த வேப்பமரம் மட்டும் தான் நின்றுக்குது. அல்லேலூயா. இதுனாடா இது நம்ம வச்சு ஒன்றுமே காணோம், என்ன வேப்பமரம் மட்டும் நிற்குது, நம்ம சாமிக்கு தப்பு பண்ணிட்டோமா, ஏன்னா பூச்சிங்கன்னு குறைய வச்சுட்டோமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பம் பயமாகி போச்சு. அல்லேலூயா. பார்த்தீங்களா அப்போ தான் என்னை தொட வராரு. அல்லேலூயா. யாத்திராகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லேலூயா. பாருங்கள், அவர் சொல்ல வராரு பாருங்கள். அல்லேலூயா. என்னையின்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம். அல்லேலூயா. அவர் தான் உண்மையிலூர் எனக்கு தரிசனத்தில் வந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் உக்காண்ட்ருக்காங்க, நானும் கண்ணை மூடின்னு உக்காண்ட்ருக்கேன். எல்லாம் என்னை சுற்றி 10 பேர் உக்காண்ட்ருக்காங்க, குறி சொல்கிறதுக்கு உக்காண்ட்ருக்கேன். இவ்வளோ நாளாக பார்த்தீங்களா என் முன்னாடி வந்து பார்த்தீங்களா அந்த அதனுடைய உருவமோ அதனுடைய செயலோ அதாவது வந்து காட்டும் போவோம். திடீர்னு வந்து பார்த்தீங்களா என் கண்ணு முன்னாடி சிலுவை வந்து நிற்கிது. அல்லேலூயா. இதுனா வந்து சிலுவை நிற்கிதுன்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு கண்ணை திறந்துட்டேன். இன்னும் நம்ம ஏன்னா பூஜைக்கு தப்பாக பண்ணிட்டோமா, இன்னும் வந்து சிலுவை நிற்கிதுன்னு சொல்லிட்டு எனக்கு டக்கு பயமாகி போச்சு. எனக்கு திரும்பி என்ன பண்ண, என்னடா இது நம்ம சாமிக்காரன்னு சொல்லி திரும்பி எலுமிச்சை மரத்தை எடுத்து நாளை அரிஞ்சு அதில் குங்குமம் வச்சு சூடை தேர்த்து திரும்பி அதுக்கு ஒரு சாம்பிரானில் பூஜை பண்ணுறேன். மறுபடியும் சிலுவை வந்து நிற்குது. அல்லேலூயா.
எம்மானார் கண்ணை மூட்டுன்னு பல்ல கடிச்சுன்னுக்கிறேன். அவர் மட்டும் தான் நிற்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் என்ன சாமி மணி நேரம் உக்காந்துருக்கேன் அப்படின்றாங்க. வாக்கு வரல ஏஞ்சி போங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து நாவை கட்ட அடக்கிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நம்பி வந்தோம் இதுமாரி சொல்லிட்டேன். சரி நாளைக்கு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். மறுநாள் வந்தாங்க. திரும்பி பூஜை பண்ணுறோம். திரும்பி சிலுவை தரிசனம் தான். அல்லேலூயா. ஏஞ்சி போங்கம்மா அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டேன் நான். அல்லேலூயா. எந்திரிச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கோவிலும் கட்டிட்டாங்க. முருகர் கோவிலும் கட்டிட்டாங்க. நீங்கள் தான் பூசாரி அப்படின்ட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆர்வம். நம்மள தான் பூசாரியாக போட்டுக்கிறாங்கன்ட்டு எங்களுக்கு நீங்கள் சம்பளம்லாம் தர வேணாம், நாங்களே இந்த கோயிலை பார்த்துக்குறோம். அல்லேலூயா. வருஷம்னா சம்பளம் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா என்ன எங்களுக்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் எங்கள் சொந்த கோயிலை பார்த்துக்குறோன்ட்டு. ஆனால் பாருங்கள், அந்த 3 அடி தான் அந்த கருவாரில் சிலை இருக்கும். அதுக்கு 3 மணி நேரம் அலங்காரம் பண்ணுவேன் நான். அல்லேலூயா. அதுக்கு தேவையான அபிஷேக பொருள், நகை, அபிஷேக பொருள் எல்லாம் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். நானே தான் வந்து வாங்கிட்டு வருவேனே. போயிட்டு பார்த்தீங்களா உள்ளே போயிட்டு அவ்வளோ 2-3 நேரம் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். திறலாம் ஈத்து விட்டு கதெல்லாம் சாத்திட்டு யார் நீங்களாம் பார்க்கக்கூடாது அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு. எல்லாம் லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு கற்பூர தட்டு எடுத்து தீபாவளி காட்ட போகிறேன். வெளியே ஆள் நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க தெய்வத்தை எப்படி அலங்காரம் பண்ணி பார்க்குறாங்கன்ட்டு. ஆனால் எந்த அலங்காரமே இல்லாமல் பரிசுத்தமாக வந்தவர் எனக்கு உள்ளே வந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கருவாரில் பார்த்தீங்களா நான் 3 மணி நேரம் அலங்காரம் பண்ணிவிட்டு அந்த சூடத்தை எடுத்து காட்டுறேன். பார்த்தா சிலுவை அந்த இடத்துல அவர் நிற்கிறாரு. அல்லேலூயா. எல்லாமே அந்த நான் பண்ண அலங்காரத்தை பார்த்துட்டு இவ்வளோ ஒரு பிரமாதமாக அற்புதமாக இருக்குது. இது யார் பண்ணது? வெளியிலேருந்து யாரும் வந்து பண்ணாங்களே? இன்னும் நான் தான் பண்ணேன்னு. நீ எப்படி பண்ண, எப்படி கற்றுங்கண்ணே? இல்லை நான் செல்லில் பார்த்து கற்றுக்க, எனக்கு மைண்டு அதுமாரி வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பார்த்தா எனக்கு சிலுவை வந்து நிற்கிறாரு. நான் யார்கிட்டையும் அவங்ககிட்ட சொல்லலை. நான் கம்பெனி பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஒரு புத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தாண்டு வந்து சின்ன 1 அடி புத்து தான் இருந்துச்சு. எங்கள் மாமா என்ன சொன்னார், அன்றைக்கி அமாவாசை, இந்த புத்தில் வந்து நீ பூஜை பண்ணு அப்படின்னாரு. நானும் சின்ன பசங்களாம் வச்சு பார்த்தீங்களா எல்லாம் அந்த கல் மண் முள்ளை வெட்டி போட்டுட்டு அது மஞ்சள் குங்குமம் கொட்டி எல்லாம் எனக்கு அந்த காளி வேஷம் கட்டும் அந்த சேலால் எடுத்து புத்துக்கு நல்லா சுற்றி விட்டேன். ஒரே மாதத்தில் பார்த்தீங்களா என் ஹைட்டுக்கு வந்துடுச்சு. எல்லாம் திடீர்னு இது என்ன இந்த வயலில் போயின்னு வந்து புத்தில் இது நான் உருவாயிட்டு வந்து இவ்வளோ பேர் சத்திங்க வந்துட்டு இருக்குது. ஒரு பிரதர் சொன்னார், நான் டிவியில் தான் பார்த்துக்கிறேன் பாம்பு போய் வளவில் போகிறது, நேரில் நான் பார்த்தேன் அப்படின்னாரு. எனக்கும் வந்துடுச்சு, என்னடா இது நான் உருவாக்கி வச்சுக்கிறேன், நான் பூஜை பண்ணுறேன், ஒரு நாள் கூட நான் பார்த்தில்ல நீ பார்த்தேன்ற அப்படின்னு. அல்லேலூயா. இந்த இடத்த ஒரு கோவில் கட்டிவிடுங்க. எங்கள் ஊர் என்னன்னாங்க, உங்கள் பையனுக்கு இங்கே ஒரு கோவில் கட்டி ஒரு பெரிய பூசாரி ஆகிக்கலாம், போஸ்டர்லாம் அடித்து எல்லா ஊரில் ஒட்டிடலாம், குறி சொல்கிறாங்க, ஃபேமஸ் ஆகிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இப்போ கர்த்தர் அநேக பட்டணத்துக்கு என்னை வந்து ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்திக்கிறாரு. அல்லேலூயா. இதுமாரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா அந்த புத்தை சுற்றி வரேன். ஒரு முட்டைலாம் நான் பயப்பட மாட்டேன். முட்டை எடுத்து புத்துக்குள்ளே வச்சுட்டு சுற்றி வரேன். மரத்தால் அடிக்கப்பட்ட சிலுவை வந்து புத்துக்குள்ளே நிற்கிது. காசு தராரு. அல்லேலூயா. உடனே எல்லாத்தையும் கீழே போட்டேன். என்னன்னு தெரியல, சும்மா சிலுவை வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு போயிட்டு அந்த அலங்கார மரத்தெல்லாம் போய் அந்த இடத்துல நின்று யோசிக்க ஆரம்பித்தேன். நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, நம்ம கேட்ரிங் படிச்சிருக்கோம், இன்னும் வீட்டு காட்டில் திருமணம் பண்ணணும், நம்ம எதுக்கு சும்மா நம்ம பண்ணிகிட்ருக்கணும், வேணாம் விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம் எனக்குள்ளே. ஏன்னா அவர் வர ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அவர் என் இருத்துக்களை வர வரைக்கவே நான் வந்து என்ன பண்ணிட்டு இந்த சிலுவை தரிசனம் பார்த்தோன்னே நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கிட்டே பேசுகிறேன், நான் உனக்கு பூஜை எல்லாமே பண்ண மாட்டேன், மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் உன்னை வணங்குறேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு. எங்கள் மாமாட்ட சொன்னேன், இதெல்லாம் விட்டுட்டு போனேன் உன்னை ஒரு வழி பண்ணிவிடும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது என்ன பண்ண நான் பார்க்குறேன் அப்படின்னு. அல்லேலூயா. இந்த சில பேர் சொல்லுவாங்க, நம்ம போய் சொல்ல என்ன பண்ணுவோம், நம்ம போய் அந்த ஆளுக்கிட்ட சிலுவை பார்த்தோம் அப்படின்ட்டு. என்ன பைத்தியக்காரன் மும்பை என்ன வந்து நம்ம சாமி இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு சிலுவை பார்த்தோன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம கிறிஸ்துவ கூட பாருங்கன்னாங்க. சில பேர் நம்ப மாட்டாங்க. இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு நாங்கள் ரசிக்க போட்டுக்கிறோம், சிலுவை தரிசனம் பார்த்தல இப்போ ஒரு பூசேரியாகிறோம், இவளுக்கு எப்படி சிலுவை தரிசனம் வந்திருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ரசிக்கப்பட்ட ஆண்டு பிள்ளை மட்டும் அந்த அனுபவம் தெரியும். அல்லேலூயா. அவர் நம்மளுக்காக என்ன பண்ணார், மறித்து எவ்வளோ தலையில் முள்முடி சூழ்ந்துப்பட்டார், கைகளில் கரங்களை ஆணி அடிக்கப்பட்டார், எவ்வளோ அந்த முள்ளுகளால் அவருடைய சிதைகள் எல்லாம் எவ்வளோ ரத்த சிந்த பண்ணார். அவரும் அந்த வேதனை நம்மளால் நம்மளுக்காக ஒரு சின்ன அடிப்பட்ட கூட என்ன பண்ணுவோம், ஒரு ஊசியால் குத்திடும், கை வலிக்குது குடையுது அப்படின்னுவோம். இந்த கையில் இவ்வளோ புண்ணு இருக்கே, நம்ம இந்த பொருள் தூக்க மாட்டோம், தொட மாட்டோம். ஆனால் பாருங்கள், நம்மளுக்காக மரத்தில் அடிக்கப்பட்ட அவ்வளோ பேர் சிலுவை சுமந்து வந்தார். அல்லேலூயா. ரசிக்கப்பட்ட நம்மளுக்கு தான் என்ன தெரியும், சிலுவுடைய அனுபவம் தெரியும். அல்லேலூயா. இதுமாரிலாம் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா 2021 தான் முதல்ல நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். எங்கள் சகோதரி வந்து இப்போ வந்து கூப்பிட்டாங்க, இதுமாரி வா தம்பி போகலாம் அப்படின்னாங்க. என்னெல்லாம் கூப்பிடாது, நான் வரமாட்டேன்,
என்ன சர்ச்சுக்கு அண்ணன் வந்து கூப்பிட்றேன், நான் சர்ச்சுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னேன். எங்கள் சகோதரி சொன்னாங்க, இத்தனை வருஷமாக அப்போ எனக்கு வயசு 29, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்குது தம்பி, வீடு கட்டாமல் இருக்கிற, இந்த ஊரில் எல்லாம் நீ இவ்வளோ நாளாக அசிங்கம் தானே பட்டிருக்கிற, ஒரு டைம் வா சர்ச்சுக்கு வான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. சரி நானும் சொல்லிட்டு போனேன். போயிட்டு முதல்ல போயிட்டு 4 மாடி உள்ளே போனேன். நான் இதுக்கு முன்னாடி கூட்டம் இருந்த இடத்துலாம் அவங்க அதுமாரி என்ன பண்ணுவாங்க, வேஷமாக இருப்பாங்க, பட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க, கீழே கால் வைக்க முடியாது, ஒரு எலுமிச்சை முழமாக இருக்கும். அல்லேலூயா. கோழிக்கு பலிட்டு ரத்தமாக அந்த இடத்த போய் நின்றுக்கிறோம் போயிட்டு. ஆனால் 4 மாடியில் போய் உள்ளே போனோன்னே எனக்கு அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அல்லேலூயா. எனக்குள்ளே ஏதோ ஒன்று வந்த மாரி இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு சின்ன தூசி இல்லை, இவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட பாருங்கள் போயிட்டு யாரும் வந்து இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி இந்த வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசுங்க என்ன சொல்லலை. நானே நீங்கள் உண்மையான கடவுளாக வந்து என்கிட்ட வந்து பேசுங்கண்ணா. அல்லேலூயா. நீங்கள் ஏசப்பா உண்மையான கடவுளாக இருந்தால் இந்த பிலிஸ்லாம் உண்மையா, எனக்கு நீங்கள் தானே சிலுவை தரிசனம் வந்தீங்க. ஆண்டவரே நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால், எங்கள் வீட்டில் எத்தனை வருஷமாக நாங்கள் இவ்வளோ பிரச்சனையில் போராட்டம் இருக்கிறோம், நீங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால் என்கிட்ட நீங்கள் பேசுங்க காட்டுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடினேன்னு எனக்கு தரிசனத்தில் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி உண்மையான சாட்சி. என் கையை பிடித்து கொண்டு எங்களுக்கு விரோதமாக யார் ஒரு பிலி சொன்ன மாதிரி எல்லாம் மந்திரப்போர் எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. என்னடா இது, கூப்பிட்ட ஒரே வாரத்துக்கு வந்து குரல் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இவ்வளோ பேர் தெய்வமா அப்படின்ட்டு. ஆனால் நான் அது வரைக்கும் பாருங்கள் ஒரு பூசாரியாக தான் இருந்தேனே. கையில் பார்த்தீங்கன்னா கலராக கயிறு கட்டிகிட்டு இருப்பேன், கயிற்றுல ருத்ராட்சி கொட்டை போட்டிருப்பேன், அங்கேயும் பட்டை அடிச்சு தான் போனேன். என்னை 4 மாடல் பார்க்கும்போது என்னை ஒரு டிஃப்ரென்ஸாக பார்த்தாங்க. எல்லாம் சொன்னாங்க வந்து, தம்பி இதுமாரி நீங்கள் கத்தரால் ஆசீர்வாதப்பட்டுங்க வந்துக்கிறேங்க, இது கண்டிப்பாக இது ஆண்டு திட்டம் தான் நீங்கள் வந்துக்கிறது, ஏசப்பா விட்டுறாதுங்க அப்படின்னாங்க. நானும் 2வது நாள் பார்த்தீங்களா, அது 3 நாள் கூட்டம் விடுதலை கூட்டம், 2வது நாள் ஒப்பு கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அவர் நேரடி என்கிட்ட பேசணுன்னு எனக்கு தரிசனம் கொடுத்தோன்னே ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஏசப்பா நீங்கள் உண்மையான குரலை தெரிந்து கொண்டேன், இனிமேல் ஏசப்பா நான் எந்த இந்து கோயிலுக்கு உள்ளே போகும்போது நான் குறி சொல்ல மாட்டேன்ட்டு. அல்லேலூயா. 3ஆம் நாள் தான் திருப்பு நடத்து ஜபத்தில், அப்போ தான் ஜபம் நடக்குது. அப்போ உபாசம்னு சொன்னாங்க. அப்போ ஏன்னா உபாசம் என்னன்னு தெரியாது. தம்பி விருது இதுமாரி சாப்பிடாம ஜபம் பண்ணுங்கன்னாங்க. பாருங்கள் ஆண்டோடைய அன்பு எனக்குள்ள வர என் கண்ணீராக வடிது வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது, நான் தொடச்சிட்டே இருக்க தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அதோடைய சாபம் பாவம் தான் இப்போ நம்ம தெரியப்படுத்துகிறாரு வந்து. அல்லேலூயா. எப்படி வந்து பாருங்கள் எண்ணெய் வந்து அது யூஸ் பண்ணிக்கிச்சு, அது எப்படி இருக்குமே இப்போ அது ஏன் யூஸ் பண்ணிக்கிச்சு. ஆனால் ஆண்டவர் பாருங்கள் உனக்காக நான் மறித்து 3ஆம் நாள் ஜீவனோடு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. எனக்கு தெரியப்படுத்தி அவர் பட்ட பாடு உபத்திரம் எனக்கு கண்ணீராக வந்துச்சு. அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டேன் மோகன் சிரசா அண்ணன் அப்போ தான் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன்னா அவருடைய வார்த்தையால் தான். அல்லேலூயா. அண்ணனுடைய வார்த்தையால் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து அண்ணனை பயன்படுத்துகிறாங்க. அண்ணன் வந்து அநேக பேர் அவருடைய சாட்சி, ஒரு நம்ம மொபைல் எடுத்து பார்த்தோம், டிவி பார்த்தாலும் அவர் வார்த்தை நம்மளுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இதுமாரி இன்றைக்கி விசேஷமாக பிலிசூனி கட்டு சேவனு கட்டுலேருந்து விடுதலை கொடுக்குவோம் ஆண்டவர் இன்றைக்கி வந்து வல்லமே இறங்க போகிறான்னு சொல்கிறாரு. அப்போ நானும் சொன்னேன், ஏசப்பா நீங்கள் உண்மையான கடவுள் அந்த கதை நான் தெரிந்து கொண்டேன். ஏசப்பா இன்றைக்கி நான் விடுதலை ஆகி போகணும். ஏசப்பா இனிமேல் நான் எந்த ஒரு பூஜையும் பண்ண மாட்டேன் ஆண்டு, எங்கள் வீட்டில் எல்லாம் சேவனை கட்டு நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவன்னு சொல்லிட்டு நான் கண்ணீர் விட்டு நானும் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் திருப்பி எனக்கு தரிசனமானார். அல்லேலூயா. நான் கண்ணை மூடி நிற்க நான் 4 பாருங்கள் எங்கள் திருவண்ணாமலைக்கும் நான் 4 மாடிக்கும் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ட்ராவல்ஸு. இவ்வளோ தூரத்தில் வந்து பாருங்கள் நான் கண்ணை மூடி ஆண்டு விட்டு 5 ஜெபம் பண்ணுக்கிறேன். எங்கள் வீட்டை வந்து தரிசனத்தில் காட்டுறாரு. எங்கள் வீட்டில் அந்த பீரோ கட்டில் என்ன அப்படியே காட்டிட்டு எங்கள் வீட்டில் எந்த இடத்துல சேவனை பிடிச்சி என்ன ஆகுது அந்த தகுடு தாயது எல்லாத்தையும் எடுத்து வெளியே எரிச்சு போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் முதல்ல ஆண்டு பார்த்து முழங்கல் எங்கள் வீட்டில் தான் பார்த்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆண்டவர் சொன்னார், இவ்வளோ நாள் ஒரு சாபத்திலையும் ஒரு இருள் வாழ்ந்துட்டுருக்குங்க, நான் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் எல்லாத்தையும் எரித்து வெளியே போட்டார். பாருங்கள் இந்த வார்த்தை ஆண்டு இந்த தரிசனம் காட்டின்னு இருக்கும்போதே அண்ணன் ஆண்டு மூலிமா அண்ணன் என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, பன்னீர்செல்வம் சாபக்கட்டு சேவல் விடுதலை ஆகிட்டுங்கிட்டு. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், அவர் யாருன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி டிவியில் அந்த ஜிபில் நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் அவர் திட்டிக்கிறேன். நான் என்ன நேரம் நின்று பிரேயர் என்ன சொல்லுகிறாரு. இப்போ எங்கள் அக்காலாம் திட்டுவேன், மேலே சீரில் என்ன மாற்றி என்ன படம் வைங்க, என்ன சும்மா அவர் யாரோ பேசினுக்கிறான்ட்டு. பாருங்கள் கர்த்தர் அவர் மூலமே என்னை தொட வச்சார். அல்லேலூயா. இன்று இந்த 3 வருஷமாக பாருங்கள், அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டது வந்து இந்த 3 வருஷமாக ஆண்டுக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். அல்லேலூயா. ஆண்டு நான் ஏற்றுக்கணும். பாருங்கள் ஒரு 6 மாதமாக சொன்னல இது உண்மையான ரட்சிப்பு. நம்ம வந்து முழுசாக ரட்சிக்கப்படுது, அறகுறை ரட்சிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பா தெரிந்து கொண்டேன், சரி ஏசப்பா தான் கடவுள் தான்னு சொல்லிட்டு முழுசாக ரட்சிக்கப்படல.
திரும்பி எனக்குள்ள டவுட்டு, திரும்பி நம்ம கோயிலுக்கு போகலாமா, பூஜை பண்ணலாமா, இப்போலாம் எவ்வளோ பேர்ட்டு வந்து நான் கேட்குறது. அப்போ மனுஷனுடைய ஆலோசனை இருந்துட்டு வந்து அல்லேலூயா, மனுஷனுடைய வந்து பேச்சு கேட்டுன்னு அப்படியே இருந்துட்டேன். பார்த்தீங்களா, நான் வந்து அங்கேருந்து பார்த்தீங்களா பக்கத்தில் விருதுநகருக்கு வந்து வேலைக்கு போயிட்டேன். மறுநாள் அங்கே போய் தான் நான் வந்து பக்கத்தில் சர்ச் இருந்துச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு தினமும் போயிட்டு வந்துன்னு இருந்தேன். அங்கே பெண்கள் கூட்டம் நடந்துருந்துச்சு. அம்மா வந்து சொன்னாங்க, தம்பி நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க. இதுமாரிம்மா நான் பூசாராக ரசிக்கப்பட்டு இதுமாரி வந்துக்கிறோமா அப்படின்னு சொன்னேன். எங்கே வேலை பார்க்கணுன்னு கேட்டாங்க. மதுபான கடையில் அந்த ஏசி பார்ல வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. நம்ம வந்து ஆண்டவர் பிள்ளைங்க தேசத்துக்காக ஜெபிக்கிற போகிறோம், மதுபானத்துக்காக ஜெபிக்கிறோம், அங்கே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் ஒரு வாரம் சொன்னேன், அவருக்கு பிடிக்கலமா நிறுத்திட்டோமா அப்படின்னா 1.5 மாதத்தில் நிறுத்திட்டார் அங்கேருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கி அந்த அப்போ தான் 2022 அந்த ஜூன் ஜூலையில் தான் அன்றைக்கி வேலை விட்டு தான், என்னுடைய சொந்த வேலை விட்டு தான். நான் வந்து பெருமைக்கு சொல்ல, சின்ன வயசுலேருந்து தெரியும், 10 வயசுலேருந்து இது வரைக்கும் நான் வந்து சோம்பேறி இருந்ததில்லை. வயல் வேலைக்கும் போயிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 4 அக்கா, அவங்களுக்கெல்லாம் சீர் செய்கிறது போகிறது எல்லாமே என்ன பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாலேருந்து நான் எல்லாருக்கும் வந்து செஞ்சுருக்கேன். அல்லேலூயா. பாருங்கள், இவ்வளோ ஒரு கடுமையாக நாளாக வேலை செஞ்சுருக்கேன், நைட் வீட்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் பாருங்கள், இவ்வளோ நாளாக உன்னுடைய உலக பெரிய வேலை போதும், இனிமேல் என் வேலை செய்யணுட்டு என்னை தேர்ந்தெடுத்துட்டார். அல்லேலூயா. அங்கேருந்து பெங்களூர் போனேன். பெங்களூர் போயிட்டு ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். போயிட்டு 1 மாதத்துக்கு 3-4 டைம் 5 டைம் சினிமாவுக்கு போகிறது, மொபைலில் பார்க்குறது, அடிமைத்தனமாக இருக்கிறது, எனக்குள்ளே கெட்ட பாவ பழக்கம். அல்லேலூயா. இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், அந்த 2022 பார்த்தீங்களா, நம்ம அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா 4 மாடலில் திரும்பி ஒரு கூட்டம் நடந்துச்சு. கொரோனாவுக்காக ஜாம் 7 வாரம் கூட்டம் நடந்துச்சு. அப்போ தான் நான் போனேனே. அப்போ போயிட்டு எல்லாம் அன்னி பஸ்ஸில் ஆவில் நினைஞ்சு எகிரி குதிக்கிறாங்க. எனக்கு கடுப்பாகுது, என்ன பக்கத்தில் இப்படி எகிரி குதிக்கிறாங்களே, என்னென்ன பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஒரு மாதிரி நினச்சினுக்கிறேன். போய் நம்ம அங்கே வந்துன்னா எகிரி குதிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, எகிரி குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கேட்டேன் எங்கள் நண்பர்கிட்ட, இன்னும் அவங்கள ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க, அந்த அந்த அவங்க பேசுகிற வார்த்தை எந்த புக்கில் இருக்குது, அந்த புக்கு எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அல்லேலூயா. அந்த அன்னி பாசி கேட்குறேன், எந்த புக்கில் இருக்குது அந்த புக்கு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், நான் இவ்வளோ விக்கிரகாரில் இருக்கும்போது கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன், புக்கு எல்லாம் மந்திர புக்கு தேடுவேன். புக்கு கிடைக்குமா, மந்திரம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவேன். ஆனால் பாருங்கள், நான் தேடி போனது எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல. ஆனால் இது வரைக்கும் பார்த்துங்க, இந்த பரிசுத்த வேதாக எனக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மந்திரத்துக்கு எல்லா புக்குக்கு ஒரே வார்த்தை இதில் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த நண்பருமே சொன்னார், இதுமாரி நம்ம அபிஷேகம் பெற்றோமா, நம்ம ஆவில் நிறைஞ்சோமா வந்து கர்த்தர் நம்ம பரிசுத்தல் நேரமாக இதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தேன் வந்து. அல்லேலூயா. ஏசப்பா, நான் இனிமேல் ஏசப்பா எனக்குன்னு வாழ்ந்துட்டு என்னுடைய ஆடம்பரத்துக்காக வாழ்ந்துட்டேன், இனிமேல் ஆண்டு நான் உனக்குன்னு வாழறேன், எனக்குன்னு ஏசப்பா எனக்கு கொடுத்த வீடே போதும், ஏசப்பா எனக்குன்னு எந்த ஒரு ஆசை எது வேணாம் ஆண்டவரே, எனக்கு காரு பங்களோ பொண்ணு பொருளும் எது எனக்கு வேணாம் ஏசப்பா. ஆண்டவரே, என்னை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க இல்லையா, என்னை அபிஷேகம் பண்ணுங்க. நானும் இந்த வருஷம் 2021 முடித்துக்குள்ளே நானும் சொன்ன எடுக்கணும், நான் அபிஷேகம் பெறணும், ஆவிக்குரிய சபை வேணும் அப்படின்னு ஆண்டு விட்டு கேட்டேன். கர்த்தர் பாருங்கள், அந்த ஒரு வைரகம் தான். நம்ம இப்போ சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சி ஆரம்பில் அவனை விடுப்பேன், அவன் நாமத்தை அந்த உயர்ந்த அடைக்காலத்தில் வைப்பேன்னு சொல்கிறேன் இல்லையா. அதுமாதிரி நம்மளுக்கு ஒரு வாஞ்சி இருக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு வாஞ்சியோட கேட்டேன், ஏசப்பா எல்லாமே இது விட்டுறேன் ஏசப்பா. நான் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்துக்கு போது வீட்டை எப்படி கட்டணும், வீட்டில் வந்து அந்த பூஜை ரூமே பார்த்தீங்களா உள்ளே ஒரு கோவில் மாரி கருவேறு உருவாக்கணும், அப்படிலாம் வந்து டைல்ஸ் போடணும், இப்படிலாம் பண்ணு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரமாக இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், நம்மளும் வந்து மண்ணில் தான் உருவாக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், நம்மளும் வந்து என்ன பண்ணோம், நம்மளுடைய சரீரமே நமக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டு எதிர்பார்க்குறது நம்மளுடைய ஆவி ஆத்மா மட்டும்தான். அல்லேலூயா. சரீரம் மண்ணில் ஊர்ந்து மண்ணுக்கே திரும்பி போயிடும். அல்லேலூயா. ஏசப்பா, இதெல்லாம் ஒரு மண்ணு சாமி, இதெல்லாம் எனக்கு இது வேணாம் ஆண்டே. நான் உங்ககிட்ட 2 வந்து ஏசப்பா நான் ஜெபக்கு ஒரு வைக்கிறேன், என் கிராமம் ரசிக்க பண்ணி என் கிராமத்தில் சபை கட்டணும்னு சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை வச்சுட்டு நான் ஆண்டு விட்டு போனேன். ஏசப்பா, நான் அடுத்த மாதம் இந்த 2022 முடியறதுக்குள்ளே ஆண்டே நான் இந்த கேட்ட 4 எனக்கு கொடுக்குன்னு சொன்னேன். அங்கேருந்து நேராக போனேன், பெங்களூருக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்களா என் நண்பர் ஓசூர் முழங்கால் யுத்தம், ஓசூர் எல்ஜோசப் ஐயாவுடைய சபையை வந்து எனக்கு தெரியப்படுத்தினாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அங்கே போனேன், அந்த சபையில் 20 நாள் உபவாச கூட்டம் நடந்துருந்துச்சு. நானும் போயிட்டு அந்த சபையில் பாருங்கள் கலந்துக்கினேன். 5வது நாள் கலந்துக்கினேன். கர்த்தர் பாருங்கள், போன 2வது நாள் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அதான் பிசாசு பிடிச்சவங்க, இந்த ரத்த வெறி பிடிச்சவங்க அன்றைக்கு பேர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்ட் மூலமாக வந்து சரி பண்ணுவாங்க, எண்ணெய் பூசி ஜாம் பண்ணுவாங்க, போவாங்க வராங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளோ விசேஷமாக வந்து கர்த்தர் என்னை வந்து நேசிக்கிறார் பாருங்கள். நானும் கண்ணை மூடி எனக்கு ஒரு காய்ச்சல் வந்து அந்த சபையில் ஒரு ஜுரமாக வதிட்டு எனக்கு இருக்குது. பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து என்னை பரிசுத்தால் நிரப்பிட்டார். அல்லேலூயா,
என் மேலே அவ்வளோ குளிர்ச்சலம் வந்து பார்த்தா ஒரு அக்னி வந்து இறங்கினோடனே எனக்கு உடம்பு ஃபுல்லாக வேர்வை ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. என் மேலே அந்த அடிமைத்தனத்து எல்லா ஆய் 3 ஆய் உடனே விட்டு வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் ரொம்ப உணர்ந்த ஏசப்பா நான் கேட்டோன்னே நீங்கள் கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த 21 நாள் பாஸ்டிங் பீரியட் முடியறதுக்குள்ளே கத்தர் அந்த சபையில் எனக்கு அன்னி பஸ் வந்து நான் ஒரு 2-3 வாரத்தை கேட்டேன். ஆண்டவர் எனக்கு வந்து இது வரைக்கும் பாடலாகவே கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. கொடுத்துட்டாரு. அந்த சபையிலே பார்த்தீங்களா பாருங்கள், ஞானஸ்நானம் எடுக்க வச்சார் எனக்கு. அல்லேலூயா. கத்தருக்கு நான் அந்த வருஷத்தில் நன்றி சொன்னேன். ரசிக்கப்படாத அந்த அபிஷேகம்லாம் பெறாத எங்கள் ஊருக்கு போனேன். எல்லாம் வந்து என்ன மதம் மாற்ற அல்லேலூயாவுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப திட்டினாங்க, அவமானப்படுத்தினாங்க. நான் வந்து எதுவுமே கேட்டுக்கல. அப்போ எனக்கு பயம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்களா அபிஷேகம் பெறாத இருந்து பரிசுத்த நம்ம மேலே என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து பயம் வரும். இன்னும் அந்த கோயிலுக்கு இந்த இடத்துக்கு போனோமா அந்த ஆவி நம்மளை அடிச்சிருமா, நம்மளுக்கு வந்து வந்துருமான்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று பயம் வந்து நம்மளுக்கு ஒன்று ஒரு வாகனத்தில் போகும்போது என்ன பண்ணுவான், ஆக்சிஜன் நம்ம இறந்துருமா, நம்மளுக்கு ஒரு பயம். அல்லேலூயா. கத்தர் நம்ம இருந்து நமக்கு பயமே வராது. அல்லேலூயா. அவர் இல்லைன்னா நமக்கு என்ன பயம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்குள்ள. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பயம். இன்னும் நான் தான் அந்த எங்கள் வீட்டை அந்த உருவாக்கி வச்சுருந்தேன். அந்த இடத்த நான் போவே இல்லை. எனக்கு பயம். இன்னும் நம்ம வந்து சர்ச்சுக்கு போயிட்டோம், அது போனால் நம்மளை அடிச்சிருமான்னு சொல்லிட்டுனா நான் வந்து போவே இல்லை. எல்லாம் எங்கள் வீட்டில் திட்டினாங்க, ஏன் அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னாங்க. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு. இன்னும் நீ தான் வந்து உருவாக்கணும் வச்சேன், நீ அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிற அப்படி. இல்லை எனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேன்னு. அப்போ தான் பாருங்கள் அபிஷேகம்லாம் பெற்றுட்டு ஒரு வைரகத்தார் வந்து அவருடைய பட்டயத்தை என் கையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவர் அதிகாரம் எனக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிட்டுக்கிட்டு வந்தேன். எதுவுமே அந்த இடத்த அந்த பாருங்கள் 20 அடிக்கு வேப்ப மரம் வளர்ந்துருந்துச்சு. அந்த வேப்ப மரத்துக்குலாம் ஒவ்வொரு கிளைக்கு வலையில் போட்டிருப்பேன். குங்கும மஞ்சள் பூ 10 மணி பூ அப்படி தான் வந்து அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு 1000 பொட்டு இருக்கும். இந்த தூண் நீட்டு இருக்கா இதுமாரி அந்த வேப்ப மரத்துக்கு சுற்றி ஒரு 1000 பொட்டு இப்போ மஞ்சள் குங்கத்தால் இதுமாரிலாம் பண்ணி பாருங்கள். அந்த இடத்த வந்து யாருமே வந்து தொடல. நான் தொடக்கூட மாட்டேன்ட்டேன். ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆவியில் நிறைஞ்சு இயேசுவி நாமத்தில் இது இல்லாமல் போட்டுன்னேன். 5 நாள் அந்த இடத்து எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நான் தொடவும் இல்லை. அல்லேலூயா. இன்னொன்று பாருங்கள் விசேஷம் என்னென்னா, கத்தர் எனக்கு கொடுத்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் கூட பிறந்ததுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இது வரைக்கும் அவங்க தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. எங்கள் அம்மாலாம் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோடனே ஒரு வாரமாக என்கிட்ட பேசலை. நானே ஊர் ஆளுங்கிட்ட சொல்லி உனக்கு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னும் உன் விருப்பம் அம்மா பண்ணுறதா தான் பண்ணிக்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அதான் பாருங்கள் அந்த ஆண்டவர்கிட்ட அதிகாரமாக திகரமாக பேசினேன். ஏசப்பா நீங்கள் தான் என் தகப்பேன், ஒரே வாரத்தில் எங்கள் அம்மா நீங்கள் தொடணும் அப்படின்னா. அல்லேலூயா. ஒரே வாரத்தில் ஆண்டவர் எங்கள் அம்மா உள்ளத்தில் பேசினார். இது வரைக்கும் நான் ஊழியத்து போகிறது எங்கள் அம்மா தான் நான் வழி கூட்டி அனுப்புகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள் இன்னொருத்தர் ரொம்ப வைரகம் போய் பேசுங்க, நீ மாட்டே எதுக்குடா வீட்டில் நம்ம சாமி போட்டாலும் இருக்குது, எதுக்கிட்ட வந்து எடுத்து போட சொல்கிறேன், ஏன்டா வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்டா வீட்டில் வாசப்பேட்டில் கட்டிக்கிற மந்திர பொருள் தாய் தகரில் எடுத்து எரிச்சு போடுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட பிரச்சனை போனாங்க. அல்லேலூயா. நான் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசல ஆண்டுகிட்ட பேசிடுவேன். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்குள்ள கோபம் வைரகம் பகை இருக்கும். ஆனால் ஆண்டுக்குள்ளே அன்பு இருக்குது. அல்லேலூயா. இசப்பா நான் இதுமாரி இந்த காரியம் பண்ண போகிறேன், எங்கள் அப்பா மட்டும் நீங்கள் பேசிடுங்கன்னுவேன். அல்லேலூயா. அது சொல்லிட்டு தான் பண்ணுவேன். எல்லா காரியம் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாத்தையும் வாசப்படிலேருந்து எங்கெங்கே போயிட்டு குறி கேட்டுன்னு வந்து எல்லாம் அந்த தகுடுக தாயத்து பொருள் எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அது மாதிரி நமக்கு திகிரி இதுக்கு முன்னா போகணும். நம்ம அதுக்கு கற்பூரங்காட்டி வத்தியெல்லாம் ஏற்றி அதை தொட்டு கும்பிடுவோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டுக்கு நம்மளுக்கு வந்துட்டேன் பாருங்க, எனக்கு அந்த வயிறை அந்த திகிர்த்து கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அது ஃபுல்லாக நானே கையில் பிடிச்சி அறுத்து எரிஞ்சேன். அல்லேலூயா. அறுத்து எடுத்து போய் பூராத்தி எரிச்சு போட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இப்படிலாம் ஏன்டா வந்து இதெல்லாம் பண்ணுற போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், சும்மா தானே இதெல்லாம் வந்து நம்ம தானே உருவாக்கி நம்ம தானே வச்சுக்கணும் போன வந்தோம், இது இருந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே அறுத்து எல்லாத்தையும் போய் என்ன எரிச்சு போட்டு வந்துட்டேன். எரிச்சு போட்டு வசனம் மாட்டிட்டேன். ஏசு என் வீட்டின் தலைவர். அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. எங்கள் அப்பா வந்து பார்த்துனே இருக்கிறேன். இசப்பா எங்கள் அப்பா கிட்ட வராங்க, அப்படி பார்த்தோன்னு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் அப்பா வந்து பார்த்தாங்க, எதுவும் சொல்லலை, கம்முன்னு இருந்தாங்க. நான் சொல்லிட்டேன், நான் தான் எடுத்து போட்டேன், இப்போ பாரு பண்ண, சரிப்பா இருக்கட்டும் அப்படின்ட்டார். அல்லேலூயா. பாருங்கள் வீட்டெல்லாம் பூச்சி ரூமெல்லாம் அவ்வளோ சிலைங்க இருக்கும். இந்த மணல் சிலைங்க வச்சுட்ருப்போம். இந்த பூஜை பொருள்லாம் பார்த்தீங்கன்னா விளக்குங்களாம் செட்டாக இருக்கும். ஒரு 10-15 செட்டுங்க இருக்கும். போட்டாங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50 போட்டாக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. பூக்கார வந்தானா என்னப்பா அம்மா பூ வாங்குற பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும், தோட்டத்துக்கே போவோம் பூ வாங்க. அல்லேலூயா. வாசப்படிலேருந்து ஒரு அந்த எல்லாத்துக்கும் போட்டோ வச்சு வேப்பிலை அரும்பில் அவ்வளோ ஒரு எருக்கும் பூவு அவ்வளோ ஒரு நிறைஞ்சி வச்சுருப்பேன் நான். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சொன்னேன், ஏசப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கலாண்டரு, நான் எதுவும் எடுக்க மாட்டேன், எங்கள் அப்பாவே எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்பயும் பாருங்கள் நான் ஜபம் தான் பண்ணேன். அல்லேலூயா. ஜபத்தால் முடியாது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா.
பாருங்கள், அது எல்லாமே நான் வந்து ஆவியில் நினைச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த இடத்த ஏசப்பா நான் வசனம் தான் வைக்கணும்னு சொன்னேன். கர்த்தருக்கு வேலை அந்த 50 போட்டோ அந்த மத்தியில், அந்த அந்த அவ்வளோ சிலைங்க இந்த மத்தியில், அவ்வளோ பூஜை பொருள் இந்த மத்தியில், இப்போ ஃபுல்லாக அந்த ஸ்லாப் 3 ஸ்டெப்பு ஃபுல்லாக ஆண்டுடைய வசனமாக தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டு இவ்வளோ ஒரு அற்புதமாக செய்கிறார். ஏன்னா அவர் சங்கீதம் 37 பார்த்தீங்களா, ஒன்று 20 வேண்டுகளை நிறைவேற்றுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம 20 என்ன நினைக்கிறோம் பொறுமையாக கத்துறது நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எல்லாமே எடுத்து வெளியே போட்டோம். எங்கள் ஊர் ஆளுங்களாம் பார்த்தீங்களா, என்ன அப்படி வந்து மதம் மாட்டு போனேன், இவ்வளோ பேர் காளி சமைட்டு வந்து ஊரில் விட்டு நீ மட்டும் அலுவலகம் போயிட்டேன், என்ன அந்த இது வந்து அப்பப்போ பலி கேட்காம யார் பூஜை பண்ணுறது போகிறது அப்படின்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அது ஏசப்பா வந்துட்டார், யாருக்கு ஒன்று எது கெட்டது நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வீட்டுக்கும் பாருங்கள், முடிகவர் எடுத்துக்கிட்டு எலுமிச்சமை எடுத்துகிட்டு போவேன், திருநீர் எடுத்துகிட்டு போவேன். அல்லேலூயா. ஆனால் இப்போ பாருங்கள், கர்த்தருடைய இந்த பரிசுத்த வேதாகத்தை எடுத்துன்னு போகிறேன் எல்லாரும் வீட்டுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் வந்து பார்த்தீங்களா எனக்கு ஒரு வைராகம், இது தவறாக ரேட்டே தெரியல, நான் ஆண்டோடு சொல்லுவேன், ஏசப்பா நான் வந்து யார் வீட்டுக்கு போக மாட்டேன் ஜாம் பண்ணுறதுக்கு. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, நீ தான் வந்து, ஏன்னா அவங்க வைராகமாக ஆண்டு அன்பு இல்லை, ஆண்டு பிள்ளை அவங்க ஏற்றுக்கொள்ள, ஏன்னா அவங்க வந்து வைராகமாக இருப்பாங்க. எப்போ இசப்பா நான் போனேன் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ தான் மதம் மாட்டேன்னு எங்கள் வீட்டுக்கு வர ஏசு போய் சொல்லிட்டு வெளியே போன்னு திட்டுவாங்க. அதுக்கு ஆண்டோடு சொல்லுவேன், ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு வீட்டை காட்டணும், அவங்களே கூட வைக்கணும், எனக்கு அநேக கிராமத்தை கொடுக்கணும்னு சொன்னேன். அல்லேலூயா. பாருங்கள், கடந்த இந்த 2025 டிசம்பர் மாதம் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து என்னுடைய சாட்சி எடுத்துகிட்டு போனேன். கர்த்தர் கிருபையால் இப்போ பெங்களூர், ஆந்திரா, வெளி மாநிலம், தமிழ்நாடு மூலம் என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்ல. அல்லேலூயா. இந்த சாட்சி மூலிமா ஆண்டவர் ரொம்ப பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. என்னுடைய இந்த சாட்சி பழைய சாட்சி கேட்டு அநேக பேர் பார்த்தீங்களா, இன்னும் உங்கள் யூடியூப்பில் எடுத்து பார்த்தேன், எங்கள் கணவர் 1 மாதமாக ஹாஸ்பிட்டலில் உடம்பு சிரமம் இருக்கிறாரு, அவங்களுடைய சாட்சி கேட்டு பார்த்தேன், எவ்வளோ திருநீர் எடுத்து வந்து போட்டு பார்த்தேன், ஆனால் உங்கள் சாட்சி பார்த்து ஏச மையான தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அநேக கோயில் பூசாரி மாதிரி இந்து ஜனம் வந்து என்கிட்ட ஜெப கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இன்னொன்று விசேஷம் பாருங்கள், கர்த்தர் கண்டிப்பாக நான் யாருக்கு ஜெபம் பண்ண போனாலும், யாருக்கு வந்து நான் ஒரு சுவிசேஷ அறிவிக்க போனாலும் சரி, பார்த்தீங்களா கர்த்தர் அன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன், யாருக்கு ஒரு பிரச்சனையோட ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனால் கர்த்தர் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அதுக்கான வசனத்தை எனக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வச்சு தான் நான் வந்து பேசுவேனே. அல்லேலூயா. பாருங்கள், என்னுடைய சாட்சி பார்த்து 23 வயசு பசங்க 2 பசங்க 18 பட்டிக்கு, ஊர் பேர் சொல்ல விரும்பல, 18 பட்டிக்கு கோயில் பூசாரியாக இருந்த தம்பி, அவனை தான் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. நான் எப்படி இது என்ன டபுள் மடங்காக இருந்தாங்க. அந்த தம்பி என்னுடைய சாட்சி கேட்டு இப்போ பாருங்கள், அந்த 18 பட்டினா 18 கிராமத்துக்கு ஒரு பூசாரியாக இருந்தவன் இப்போ கர்த்தர் கிருபையால் சர்ச்சுக்கு போகிறான், பைபிள் வாசிக்கிறான். அல்லேலூயா. அவன் சொன்னான் என்கிட்ட, அண்ணன் நான் உங்களுக்கு கேள்வி கேட்பான், என்ன கேள்வின்னு கேளுண்ணே, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸும் கேட்டான். நான் எல்லாமே ஃபோனில் சொன்னேன். அப்போ பாருங்கள், அவன் வயிற்றில் வந்து பார்த்தீங்களா ஆப்ரேஷன் 2 டைம் பண்ணியிருந்தாங்களாம். என்கிட்ட ஃபோன் பேசியிருக்கும் போதெல்லாம், ஆனால் எனக்கு இந்த வயிற்றில் வந்து பார்த்தீங்களா வந்துகிட்டே இருக்குது, ரத்தம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், சரி தம்பி ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு. கர்த்தர் கிருபையால் பார்த்தீங்களா நான் யாருக்கு எப்போ ஜெபம் பண்ணாலும் பார்த்துங்க, ஒரு வசனத்தை சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் பக்கம் 316 13 வாசிப்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம அதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாதாரணமாக அன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணார், காணா ஒரு கல்யாணத்தில் போயிட்டு 3வது என்ன பண்ணார் ஆண்டவர், ஒரு திராட்சை ரசம் காலியாகி போச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரே வார்த்தை அந்த ஜாடியில் தண்ணீர் அப்பங்கன்னு சொல்லிட்டு அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். உடனே திராட்சை வெறும் தண்ணீரை திராட்சமாக மாற்றினார். அல்லேலூயா. மாறாவின் தண்ணீர் மதுரமாக்கினார். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவுமே யாருக்கும் ஃபோனில் ஜெபம் பண்ணாலும் சரி, வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, சின்ன ஒரு தலைவலி இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாருங்கள், வியாதியாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்துல இருக்கும்போது பார்த்தீங்களா ஒரு கையில் புண்ணு வந்தவங்களை பார்த்து அறுவரை பார்ப்பேன், அது நாற்று அடிக்கும், அவங்க பார்க்க மாட்டேன், அவங்க முகத்தை பார்த்து பேச மாட்டேன், அவ்வளோ ஒரு அருவருப்பாக இருப்பேன் நான் வந்து. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் உடம்புல அழுகி போன குஷ்டரோகி மேலே கை வச்சு சுகமாக்குறாரு. அல்லேலூயா. அந்த அன்பு எனக்கு வந்துச்சு. நான் நினச்சேன், ஏசப்பா நீங்களாம் தகப்பன் எல்லாரும் தொட்டு சுகமாக்குனீங்களே ஆண்டேன்னு சொல்லிட்டு, நானும் இப்போ எவ்வளோ வியாதிஸ்தலாக இருந்தாலும் யார் அழுகுப்பட்டாலும் அவங்கள தொட்டு ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா.
பாருங்கள் அந்த தம்பி வயிற்றுமே எனக்கு தொடர்ந்து அண்ணன் மாரி எனக்கு சீவிரத்தை வந்துட்டே இருக்கு சொன்னால் சரிப்பா கடையில் போயிட்டு ஒரு எண்ணெய் டப்பு வாங்கிட்டு வந்து சொன்னேன். வீட்டில் ஆவில் நின்று ஜோம் பண்ணேன். தம்பி தொடர்ந்து பூசி அந்த இடத்த எண்ணெய் பூசி ஜோம் பண்ணால் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்ணேன். ஆனால் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயண்ணே. நீங்கள் சொன்ன மாரி அந்த எண்ணெய் பூசி ஜோம் பண்ணேன். எனக்கு அந்த இடத்த புண்ணும் மறைஞ்சிருச்சு, சீவிரத்தை நின்றுடுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதம் செஞ்சுக்கிறார் பாருங்கள். எங்கள் அக்காவுடைய மகனுக்கு காலில் பார்த்தீங்கன்னா 15 மரு இருந்துச்சு. அந்த மரு பாருங்கள் அவனும் ஆயில்மெண்ட்டு போட்டு பார்த்தான், டாக்டர் போய் பார்த்தான், சரியாகலை. நானும் விசுவாசம் நம்மளுக்கு நீ விசுவாசம் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. அன்றைக்கி மார்த்தால் மறையில்தான் ஆண்டவர் சொன்னார், லாசர் இறந்து போகும்போது அவங்க சொன்னாங்க 4 நாள் ஆகிப்போச்சு அடக்கம் பண்ணி எப்படி அந்த தம்பி எந்திரிச்சு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. பாருங்கள் எப்படி 4 நாள் லாசரை வெளியே வர வச்சாரோ அதேமாரி பாருங்கள் எனக்கு அந்த விசுவாசம் நம்பிக்கை தான் நம்மளுக்கு. அல்லேலூயா. என் அக்கா பையன்ட்ட சொன்னேன், அவன் 13 வயசு தான். இந்த எண்ணெய் பூசி ஜாம் பண்ணி ஏசப்ப மாறி வச்சோன்னே அவங்க ஊர் எங்கள் வேறு ஒரு பக்கம் இருக்குது. 1 மாதம் கழிச்சு வரான், வந்து காலை காட்டுறான். எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. அந்த 15 மருவே இல்லை. அல்லேலூயா. ஃபுல்லாக சொன்ன மாமா நீ சொன்ன மாரி எண்ணெய் பூசி ஜாம் பண்ண கால் ஒரு மறு கூட இல்லை மறைஞ்சிருச்சுன்னா. அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய 4வது சகோதரி பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வயசு. அதுக்கு அம்மா வாத்துக்குன்னு சொல்லுவாங்க, அம்மா போட்டிருக்கு இது இந்த சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பயங்கரமாக வரும். உள்ளம் கை காலுக்கு எல்லாமே பார்த்தீங்களா ஃபுல்லாக ரெட் கலராக வந்துருச்சு. எல்லாமே உடம்பு ஃபுல்லாக கட்டிக்கிட்டே வந்துருச்சு. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க, அவங்க ஆண்டு வராது. எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, வெள்ளை துணி வேப்பில் அடிச்சுன்னு வந்து வை, நம்ம தான் என்ன பண்ணணும், தண்ணி வைக்கணும், தண்ணி ஊற்றணும் அப்படின்னாங்க. நான் ஒரே ஒரு சொன்னேன், உங்கள் வேலையை பாருங்கள், நீ யாரும் எதுவும் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் எடுத்து ஜாம் பண்ணி மயில் ராக வச்சு ஏசப்ப பேர் சொல்லி நசிரனாக ஏசுவி நாமத்தினால இந்த கட்டில் மறைட்டு ஏசப்பா இந்த கொப்பளம் மறைஞ்சி போட்டுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக குழந்தை படுக்க வச்சிக்கினே அந்த ஏசு ரத்தம்னு சொன்னேன். பார்த்தீங்களா குழந்தை வந்து கை கால் இப்படி நடந்துச்சு, நடக்க முடியாது, நிற்காது. அல்லேலூயா. நிற்காது, கை கால்லாம் எதுவுமே தொட முடியாது, சுருக்கு குத்தும். ஆனால் பாருங்கள் நைட்டு எண்ணெய் பூசி ஜாம் பண்ணி இதெல்லாம் ஆண்டவர் நம்பிக்கை போட்டோம். ஏன்னா நம்ம மனிதன் வந்து சாதாரண அவர் செய்ய சொல்கிறார், அவர் அற்புதம் கொடுக்குறாரு. அல்லேலூயா. நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நம்ம சாதாரண ஒரு மனிதன் தான். அல்லேலூயா. நான் ஆண்டவர் நாம சொல்லி பண்ணேன். பாருங்கள் காலையில் எந்திரிச்சு நான் தூங்கி நிற்கிறேன். அந்த எங்கள் அக்கா குழந்தை என்ன ரொம்ப என்கிட்ட ஒடியாருது எந்திரிச்சு. அல்லேலூயா. அந்த கை காலில் இந்த கொப்பெல்லாம் கட்டி எல்லாமே மறைஞ்சி போச்சு. அல்லேலூயா. எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரலாம் இன்னும் தண்ணி 7 நாள் தண்ணி ஊற்றணும்னு சொன்னோம், இப்படி பண்ணோம். இன்னும் அவங்க தம்பி எண்ணெய் பூசி ஜாம் பண்ணாங்க. அந்த ஏசப்பட்டு இவ்வளோ பவருக்கு தான் நாங்கள். அல்லேலூயா. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாருங்கள் ஆண்டவர் அநேக அற்புதம் செஞ்சுக்கிறார். அல்லேலூயா. அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் மேலே இருந்த அந்த காலினுடைய ஆத்மா ஒரு சகோதரி வந்து பார்த்தீங்களா அவங்களும் 12 மணி உட்காந்து அவங்க மட்டும் நாக்கு கடிச்சிக்கின்னு பல்ல வச்சுன்னு முறுக்கின்னு இருந்தாங்க. தான் அப்படி இப்படின்னு கத்தி நின்றாங்க. எல்லாம் சொன்னாங்க, சாமி வந்துடுச்சு வேப்பில் எடுத்துன்னு வந்தாங்க. நான் ஒரு சொன்னேன் எது வேணாம் அப்படின்ட்டு போயிட்டு அவங்க தலையில் நசுரனாக ஏசு நம்ம வெளியே வாங்கினேன். அல்லேலூயா. பொத்துன்னு கீழே வந்துட்டாங்க. அல்லேலூயா. என்ன இவ்வளோ பேர் பவருக்கு தான் அந்த ஏசுக்கிட்ட அப்படின்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள் கத்தர்கிட்ட நான் வந்து வேலைக்கு கேட்டேன். ஆண்டவர் ஏசப்பா நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் என்னை நிந்திச்சாங்க. ஆண்டவர்களை வந்துட்டு பிறகு இன்னும் வேலைக்கு போக மாட்டேங்கிற வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா எங்கள் அக்கா எல்லாம் என்னை நிந்திச்சாங்க வந்து. ஆனால் எனக்கு ஆண்டுகள் தான் உறவு இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்களுக்கு வந்து தெரியாது வந்து உலக பிற காலத்தில் இருக்கா, அவங்களுக்கு தெரியாது. நான் ஆண்டோடு சொன்னேன், ஏசப்பா எனக்கு வேலை குடிக்கலன்னா நான் கேட்டேன். ஆண்டவரே நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் உபாசம் போட்டு கனி விட்டு ஜாம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவர் பாருங்கள் எனக்கு பல கிராமங்களை காமிப்பாங்க, மக்களுக்கு ஜாம் பண்ண மாரி காமிப்பாங்க. அல்லேலூயா. இப்பயும் பாருங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தின்னு வராரு ஆண்டவர் வந்து. நான் 2022 வந்து ரசிக்கப்பட்டேன். கத்தர் இந்த 3 வருஷமாக ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்களா இப்போ ஒரு 3 மாதமாக நாங்கள் சிறுவர்கள் நடத்திட்டு வரோம். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து யாருடைய ஆலோசனை கேட்கல போல ஆண்டவர்கிட்ட வந்து ஏசப்பா சிறு பிள்ளை மத்தியில் தான் நீங்கள் வந்து ஆண்டவர் உங்கள் ஒரு நாமத்தை வந்து உயர்த்துவீங்க. அல்லேலூயா அப்படின்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜாம் பண்ணேன். கத்தர் கிருபையால இப்போ எங்கள் வீட்டில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பசங்களை வச்சு நாங்கள் இந்துடைய வழிபாடு பற்றி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்களா மத மாற்றமே இல்லை. அல்லேலூயா. நான் அதிலிருந்து தான் வந்தேன். ஆனால் எங்கள் நான் சிவிஷன் சர்வீஸ்க்கு போனாலும் எங்கள் வீட்டில் இந்த கூட்டம் நடத்தினாலும் சில பேர்லாம் சொல்லுவாங்க மத மாற்றம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தைரியமாக பேசுவேன், நான் மத மாற்றம் பண்ணவே இல்லை, நான் அதை பற்றி பேச மாட்டேன். அல்லேலூயா. பசங்களுக்கு வந்து உண்மையான ரட்சிக்க இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு தான் சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. 1 தீமோத்தேயுல 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நான் இதை வந்து சொல்லுவேன், ஏசப்பா உண்மையான கடவுள் இருக்கிறாருங்க. நீங்கள் அநேக டாக்டர்கிட்ட போகிறீங்க வரீங்களா, சரியா இல்லையா, நல்லா ஒரு பெரிய டாக்டர் போகிறீங்க அற்புதம் இல்லை மாரி ஆண்டவர் ஒரு இயேசு உண்மையான தேவி இருக்கிறாரு. இதில் எப்படி மனமாற்றம் வரும்? அல்லேலூயா. இது மத மாற்றமே இல்லை வந்து
அப்படி எங்கள் ஊரில் வந்து இந்த திட்டுவாங்க, நீ பசங்கள்கிட்ட வந்து இதை சொல்கிற அதை சொல்கிறேன்ற. நான் சொன்னேன், நான் 3 மாதமாக நடத்திட்டு வரேன். எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்களா 50-60 பசங்க வராங்க. அல்லேலூயா. பாருங்கள், நான் இது ஆண்டவர் சொன்னேன், ஏசப்பா நாங்கள் சிறுவூரில் ஆரம்பிக்கிறோம், கர்த்தாவே நீங்கள் கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டு பசங்க 10 பேர் ஆரம்பித்தாங்க, 20 பேர் ஆரம்பித்தாங்க. இப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா சாயந்தரம் 1 hour ஜெபம் நடக்குது வீட்டில். பசங்க பார்த்தீங்களா ஆர்வமாக இப்போ 60 பேர்கிட்ட வராங்க, 100 பேர்கிட்ட வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பப்பட்ஸ் இதெல்லாம் ஊழியத்தெல்லாம் வச்சு பசங்களுக்கு விளையாட காட்டுறது போகிறது, பசங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்குறது, மனப்பாட வசனம். இந்த வசனம் சொல்லிட்டு அடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பசங்களும் ஆர்வமாக வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு நாங்கள் ப்ரைஸ் கொடுத்து அனுப்புகிறோம் போகிற வரோம். இன்னொன்றுனா இந்த முக்கியமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் கிராமத்தில் வந்து ஒன்றும் பார்த்தீங்கன்னா இடம் வசதி இல்லை. அல்லேலூயா. ஒரு சபை கட்டணும், பசங்களை பிள்ளைங்க நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட வசதி இல்லை. எங்கள் வீடு சின்ன வீடு தான். எங்கள் ஹாலில் ஒரு 50 பசங்களை வச்சு இந்த ஊழியம் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். ஆண்டு நான் மகிமைப்பட்டுட்டோம். பார்த்தீங்களா எங்கள் ஊரில் வந்து கேட்டாங்க, ஏன் பசங்களை வச்சு இது மதம் மாற்றப்பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணவே இல்லை, பசங்களை கூட்டு வச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். பசங்களாம் சொன்னாங்க, பஞ்சாயத்து கூட நாங்கள் பேசுகிறோம், இது வரைக்கும் யாரும் அந்த அண்ணன் வந்து தப்பான வழி வந்து அது கல் மண்ணை வணங்காதீங்க, அது தேவையில் இந்த அண்ணன் சொல்லி கொடுத்ததே இல்லை. அப்பா அம்மா கீழ்படிங்க, சமாதானம் பண்ணுங்க, ஏசப்பா உள்ள ஏற்றுக்கணும், நீங்கள் படிப்புங்க, சாபம் உங்களுக்குள்ள வராது, தலைமுறை சாபம் பாவம் விலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு நல்லதாக சொல்லி கொடுத்துட்டோம்னு சொல்லுவோம். பசங்களை அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கத்தரிக்கிற பேர் அந்த ஊரில் நடத்திட்டு வராரு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அநேக கிராமத்துக்கு வந்து என்னை பயன்படுத்தின்னு வர்றாரு. அல்லேலூயா. திருமணம் நடக்காதுன்னு சொன்னாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்களா ஆண்டவர் நான் மகிமைப்படுற மாரி அநேக ஊழியக்கார மத்தியில் என் திருமணம் நடந்துச்சு. அல்லேலூயா. என் சகோதரிட்ட வந்து நான் வாக்குவாதம் பண்ணேன், நான் இந்த கோவிலில் தான் வைப்பேன், இப்படி தான் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் பாருங்கள், அந்த கிராமத்திலே பாருங்கள் ஆண்டவர் எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி இந்த ஊரில் கிறிஸ்துவ பாட்டு போடலான்னு சொல்லிட்டு திட்டுவாங்க போவாங்க. ஆனால் பாருங்கள் எங்கள் ஊரில் எந்த ஒரு எதிர்ப்பும் வரல. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னென்னா நம்ம பண்ணுற ஜபந்தான். அல்லேலூயா. ஜபத்தால் முடியாது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. லாஸ்ட்டாக ஒரு வசனம் சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் யார் வந்து முன்னிருக்கிறாரோ அவரால் தான் நாம் மகிமைப்படும். அல்லேலூயா. ஒரு கிராமத்தில் ஒருத்தர் தான் வந்து எழுப்புவார். அல்லேலூயா. லாஸ்ட்டாக ஒரு வசனம் உபாகம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த ஊரில் வந்து நான் வந்து ஒரு குறி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஆண்டவர் புள்ளி பாருங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறார் பாருங்கள். உபாகம் 18 நம்ம 9-11 தொடர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்தக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்திலே குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். அல்லேலூயா. 15 வசனத்தில் பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழுப்ப பண்ணுவார். அல்லேலூயா. செவி கொடுப்பீர்களாக. அல்லேலூயா. பாருங்கள், அந்த கிராமத்தில் என்ன பண்ணுகிறார், என்ன ஒரு ஆண்டவர் பிள்ளை வந்து ஆண்டோடைய நாமத்தை பற்றி அவர் மெய்யான தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக என்னை தாயின் கோயில் உருவாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அநேக கிராமத்தில் போயிட்டு பார்த்தீங்களா தரிசனங்கள் சொப்பனங்கள் வந்து பார்த்தீங்களா அநேக மந்திரவாதங்கள் பண்ணுறது போகிறது, அநேக விக்கிரக அந்த அந்த இடத்துல ஆண்டு என்கிட்ட தீர்க்க தரிசனமாக காட்டுவார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது போகிற ஆண்டவர், ஆனால் தீர்க்க தரிசனம் என்னை காட்டுவார். பாருங்கள், நம்ம வீட்டில் 6 பேர், நாங்கள் 6 பேர் இருந்தோம். கர்த்தர் என்ன முன்குறிச்சிக்கிறார் பாருங்கள். அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒருத்தர் முன்குறிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த கிராமத்தில் என்னை கொண்டு தான் அந்த கிராமத்துக்கு ரட்சிப்பு வர வச்சுக்கிறார். அல்லேலூயா. அந்த கிராமம் ரட்சிக்க போகிறது கர்த்தர் என் கையில் தான் கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. இதுக்காக பாருங்கள், நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டேன். ஏசப்பா எனக்கு நீங்கள் போதும் தகப்பனேன்னு சொன்னேன். என் தேவையை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. முக்கியமான ஒரு சாட்சி பாருங்கள். நான் அந்த சாட்சி கொடுத்துட்டு போய் ஒரு மாதத்தில் அநேக அழைப்பு எனக்கு வந்து மொபைலில் வந்து கால் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் சாட்சி பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, எங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நானும் ஆண்டோட்டு சொன்னேன், என்ன ஏசப்பா நான் திருமணம் பண்ணி என்னுடைய 2வது சகோதரி 2வது பெண்ணு தான். எல்லா செலவும் நானே ஏற்றுக்கினேன். ஏன்னா மாமா இறந்துட்டார். கல்யாண செலவு நானே எடுத்துக்கினேன். அதால் வந்து லோன் போட்டேன். இந்த பிரச்சனை ஒரு மாதத்துக்கு 16 லோன் கட்ட பிரச்சனை இருக்குது. ஏசப்பா ஆண்டர் இப்போ வந்து ஊழியத்தை கொடுத்துட்டிங்களே,
நான் 3 நாள் ஊழியம் செய்யட்டுமா, நான் வேலைக்கு போகட்டுமா, இப்போ எந்தெந்த டைமில் வந்து அவங்க வந்து டேட்டு கொடுக்குறாங்களே, இந்த டேட்டு கொடுக்கும்போது நான் எப்படி வேலைக்கு போகிறது, என் கடன் எப்படி நான் கட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் உட்காந்து மன பாரமாக வந்து அழுத்தத்தில் உட்காந்துருந்தேன். அல்லேலூயா. பாருங்கள், அவர் எவ்வளோ ஒரு அற்புதம் செஞ்சுக்கிறார் பாருங்கள். உக்காந்துக்கிட்டு நான் பாரமாக உட்காந்துருக்கேன். ஏசப்பா இந்த மாதம் வரைக்கும் வேலை செஞ்சேன், அடுத்த மாதம் 2 ஊழியம் டேட்டு கொடுத்துருக்காங்க, நான் லோனு கட்டுமே ஏசப்பா, எப்படி வேலைக்கு போகாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். உட்காந்துருக்கேன், பார்த்தேன் என் மொபைலில் எடுத்து பார்க்குறேன், மெசேஜ் வந்துக்குது. என்ன மெசேஜ் எடுத்து பார்க்குறேன், என் அக்கௌண்ட்டுக்கு 19 ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எங்கள் மனைவிட்டு சொல்கிறேன், என்னங்க இப்போ எனக்கு படப்பண்ண ஆகி போச்சு, யாரையும் தெரியலப்பா, ஒரு நம்பர் மாற்றி போட்டுக்கிறாங்க, என்னன்னு தெரியல சொல்கிறேன். பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு பிரதர் பேசுகிறாரு, ஊர் பேர்லாம் சொல்லலை. அல்லேலூயா. பிரதர் மாரி கடவுள் உங்களுக்கு ஒரு சின்ன காணி கொடுக்க சொன்னாருன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தர் இது வரைக்கும் என்ன நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு உண்மையாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு வரோம். நிறைய பகுதியில் வந்து ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து நான் போன சாட்சியில் ஒரு வசனத்தை கூட சொல்லியிருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்து வெறும் சாட்சி மட்டும் சொன்னால் போதாது, ஆண்டோடைய வார்த்தை சொல்லணும், பைபிள் காலேஜ் கற்றுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆர்வமே இல்லை, என்ன இவங்க பைபிள் காலேஜெலாம் போக சொல்கிறாங்க, நம்ம பைபிள் காலேஜ் நம்ம ஊரில் இல்லை, எங்கே போய் தேடுறது, பைபிள் காலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாரத்தோடு உட்காந்துருந்தேன். அந்த சாட்சிக்கு 1 மாதமாக போயிட்டு வந்துருந்தேன். லாஸ்ட்டாக இதில் தான் ஆந்திரா பார்டர்கிட்ட போனேன், மாதர் பாக்கத்துக்கு போனேன். அங்கே பக்கத்தில் பழங்குடி மக்கள் மத்தியில் தான் எல்லாம் இந்துக்கள் தான். அங்கே தான் என்னை வந்து சாட்சி கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டு வந்தேன். அந்த எல்லாம் சொன்னாங்க, இதுமாரி போயிட்டு பைபிள் காலேஜ் சேருங்கன்னு சொல்லிட்டு. நானும் ஜாம் பண்ணேன், எசப்பா உங்களுக்கு சித்தமாக சேர்த்து விடலான்னு சொன்னேன். அப்போ எல்லாம் என்னன்னாங்க, திருச்சியில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குன்னாங்க. குடும்பத்தில் விட்டு எப்படி நான் எசப்பா நான் போகிறது அப்படின்னு பார்த்தா ஒரே வாரத்தில் எங்கள் திருவண்ணாமலையிலே வந்து பார்த்தீங்கன்னா உலக ரட்சக வேத கல்லூரி எனக்கு கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. நான் நினச்சேன், சரி பைபிள் காலேஜ் கூட போகலாம், வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வேலைக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் உடல். அல்லேலூயா. அவர் நான் இருக்கிற உன் தேவையை சந்திக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதமாக நான் வேதாங்க கல்லூரி போயிட்டுருக்கிறேன். பைபிள் அநேக காலையும் கற்றுக்கணும். ஏசப்பா எப்படி இருந்தார் போனார், அவருடைய வார்த்தை, அவர் வம்ச வரலாறு எல்லாத்தையும் ஆண்டு கற்றுக் கொடுத்துக்காரு. அல்லேலூயா. பைபிள் காலேஜ் பாருங்கள், வாரத்தில் 4 நாள், திங்கக்கிழமைலேருந்து வியாழக்கிழமை காலேஜ், வெள்ளிக்கிழமை சபையில் நாம் தனிப்பட்டு உபவாச ஜபம், சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் பாஸ்ட் நாங்களாம் சேர்த்து சபையாசி உபவாச ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஒரு வாரத்துக்கு 7 நாள் சரி, 7 நாள் கரெக்டாகிடுது. அல்லேலூயா. அன்னைக்கு கிராமில் ஆண்டவர் பயன்படுத்தி வராரு. முக்கியமாக இந்த எங்கள் விவசாயத்தை பற்றி ஒரு விட்டுட்டேன். பார்த்தீங்களா, எங்களுக்கு சொந்த நிலம் இல்லை. 18 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இந்த சாபத்தால் பாத்தில் வந்து என்ன பண்ணோம், பில்லி சுனித்தால் அந்த பக்கமே போகாது இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த இடம் வந்து பார்த்தீங்களா ஒரு முள்ளு தோப்பாக இருந்துச்சு. இந்த இடத்த வந்து நீங்கள் அந்த இடத்த வந்து அதுக்கு முன்னாடி வந்து விவசாயம் பண்ண 7 பேர் வந்து இறந்துட்டாங்க. வந்து அந்த இடம் சரியில்லை அப்படின்னாங்க. எங்ககிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னாங்க, மாரி ஓட்ட சொல்கிறாங்க அப்படின்னாங்க. எங்கள் மாமாலாம் சொன்னாங்க, வேணாம், ஏற்கனவே 7 பேர் இறந்துட்டாங்க, அந்த இடத்துக்கு போக வேணாங்க. நான் ஒரே வார்த்தை எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ஏசு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம போய் ஜாம் பண்ணுவோம், அந்த இடத்த பாழாக இருந்த இடத்துல ஆண்டு பயிரை மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அந்த இடத்த பார்த்தீங்களா ஒரே முள்ளு தோப்பாக இருந்துச்சு. நான் ஒரு சின்ன 1/2 லிட்டர் வாட்டங்களை தண்ணி எடுத்துகிட்டு போய் ஆவில் நின்று ஜாம் பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக தெளிச்சிட்டு வந்தேன். கர்த்தர் இப்போ ஒரு 3 வருஷமாக அந்த இடத்த நல்லா அறுவடை கொடுத்துன்னு வராரு. அல்லேலூயா. நான் சொன்னேன், என்னப்பா நீ யாராவது சொன்னாங்கன்னு 7 பேர் இறந்துட்டாங்கன்னா, இப்போ நம்ம பயிர் வைக்கிறோம், நீ யாராவது நான் யாரும் இறந்துட்டுனா நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்கள், அவர் எழுந்ததெல்லாம் திரும்பி கொடுப்பார். அல்லேலூயா. யோபுக்கு எப்படி ஒரு உண்மை உத்தமாக இருந்தாரோ கொடுத்தாரோ. அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி ஒரு உண்மை உத்தமாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படுது இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த கீழ்ப்படுது கொடுத்துக்கிறார், போய்கிறாரு. எனக்குள்ளே பார்த்தீங்களா, நான் இந்தியில் இருக்கும்போது ரொம்ப பெரியவங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேசிடுவேன், எங்கள் அப்பா மரியாதை கொடுக்க மாட்டேன், போக மாட்டேன், ரொம்ப அவங்கள வந்து திட்டுவோம் போவோம். அல்லேலூயா. ரொம்ப கோவம் வரும் எனக்கு வந்து. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவர் அன்பு உள்ளவர், அழகானவர், சமாதானக்காரர், அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவருடைய அன்பு எனக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. எங்கள் அண்ணன் அதுக்கு முன்னாடி நான் எங்கள் அண்ணன் சண்டை போட்டேன், என்னை அடித்து நான் திரும்பி அடிப்பேன். இப்போ பைபிள் வசனத்தை வச்சு ஒரு கண்ணத்தை மறு கணத்தில் காட்டு, உன் தாய் தக்கமே கன பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் சமாதானக்காரந்து என்னை யார் என்ன திட்டினாலும் அந்த காலையில் வந்து விட்டுட்டு போய் நேர்ந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. லாஸ்ட்டாக ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒன்று பேதுரு 3ஆம் அல்லேலூயா. வசனம் பாருங்கள், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்கள் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரிக்கிற கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாக இருங்க. அல்லேலூயா.
கர்த்தராகிய தேவன் உங்கள் இறுதியை பரிசுத்தம் பண்ணனா அவர் தான் பரிசுத்தமாச்சு. அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் வந்து பரிசுத்தர். நம்ம போய் எப்படி கடவுளை போய் பரிசுத்தம் பண்ண முடியும்? அல்லேலூயா. இந்த கேள்வியான பைபிள் காலேஜ் கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம், நான் டக்குன்னு பதில் சொன்னேன். ஆமாம் சார், இதுக்கு முன்னாடி நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தேன், அது ரொம்ப அழுக்காக இருக்கும், அதுக்கு நான் கழுவி பூஜை பண்ணுவேன். இவர் வந்து பரிசுத்தமுள்ளவராச்சு. அல்லேலூயா. ஒரு கன்னிகை வயிற்றில் பிறந்த ஒரு பரிசுத்தமான தெய்வம் ஆச்சு. இவரை விட்டு நம்ம வந்து பரிசுத்தம் பண்ணுறது கேள்வி கேட்டாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம ஆண்டவர் வந்து நம்ம தூசிக்கு பட வைக்கிறதும் அவர் கெட்ட பேர் வைக்கிறது யார்? நம்ம தான். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய நடவடிக்கை, நம்மளுடைய பேச்சு. அல்லேலூயா. இன்னும் சர்ச்சுக்கு போகிறேன்ற அம்மா கெட்ட வார்த்தை பேசுகிற, பைபிள் படிக்கிறமா கெட்ட வார்த்தை பேசுகிற, அப்படி சொல்லி என்ன பண்ணுறான்? நம்மளால் தான் ஆண்டு கெட்ட பேர் வருது. அல்லேலூயா. இந்த வசனம் வந்து இந்த பைபிளில் முக்கியமான வார்த்தை இது வந்து. அல்லேலூயா. நம்ம நடந்துக்கிற முறையை பற்றி தான் நம்ம ஆண்டு எவ்வளோ வல்லமுள்ளவர், எவ்வளோ அற்புதமானவர், அவர் எவ்வளோ அழகுள்ளவர் சொல்லிட்டு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ ஆண்டுகள் வந்து கீழ்பட்டுமோ, சமாதானமாக இருக்கணுமோ, பொறுமையாக இருக்கணுமோ, ஆண்டு நம்ம மகிமைப்படும். அல்லேலூயா. சில பேர்லாம் வீட்டில் சண்டை, ஒரு எதுக்கு தான் சர்ச்சுக்கு போகிறேன்னு தெரியல, இவ்வளோ ஒரு அருவறுப்பு செய்கிற போகிற வர, இவ்வளோ ஒரு பிரார்த்தனை பண்ணுற, இவ்வளோ ஒரு கீழ்படி அமைக்கிற போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வசந்த பாருங்கள், கேட்குற யாவருக்கும் சாந்தத்தோடும். அல்லேலூயா. நம்மளுக்கு கூட அந்த சாந்தம், நம்ம தாழ்மை, மனப்பழமை எல்லாமே ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்திட்டு வராரு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறு ஊழியம் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து நீங்கள் ஜாம் பண்ணிக்கோங்க. எங்கள் கிராமத்தில் இன்னும் ஒரு ஆலயம் இன்னும் இடம் இருக்குது. நான் கேட்டிருக்கேன், சப்பா அந்த இடத்த கொடுங்களான்னு சொல்லிட்டு ஆண்டோட கேட்டிருக்கேன். நீங்கள் ஜபத்தில் வைங்க. எங்கள் கிராமத்தில் ஒரு ஆலயம் கட்ட பண்ணணும். ஆண்டு நாம அந்த கிராமத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிராமே ஆண்டோரை துதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து ஜாம் பண்ணிக்க, எங்களுக்கு அங்கே ஊழியத்துக்காக ஜாம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் வந்து பார்த்தீங்களா எனக்கு ஊழியத்துக்கு பேர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. நான் யார்ட்டையும் கேட்கலாம், போய் எசப்பா எனக்கு பேர் கொடுங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் எல்லாமே எனக்கு வந்து சபைக்கு பேர் எல்லாமே ஆதியாக 28ஆம் அதிகாரத்தில் வாய்ஸ் பாருங்கள், எனக்கு எல்லாமே யாக்கோபு நடந்த வார்த்தைப்படி எனக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. யாக்கோபு எப்படி போயிட்டு அந்த வனாந்தர இடத்துல போயிட்டு ஒரு கல் வச்சு படுத்துருந்தாரோ, அந்த இடத்த தேவத்துவத்துக்கு இறங்குறது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வானத்தின் வாசல் பேர் ஒரு. அல்லேலூயா. நான் ஜாம் உபாச டைமில் கேட்டேன், எசப்பா எனக்கு பேர் கொடுங்க கேட்டேன். ஒரு ப்ளூ கலர் போர்டில் கேட்டு வந்துச்சு, என்ன ஏசப்பா வானத்தின் வாசல் வருதுன்னு கேட்டேன். ஏன்னா வந்துச்சு, ஒரு ஆறுதல் வந்துருச்சான்னு கேட்டேன். பார்த்தா வசந்திலே வந்துக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆண்டுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், என்னை உண்மையாக நடத்துகிறாரு. ஆண்டுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை உண்மையாக பயன்படுத்துவார். தொடர்ந்து 2வது டைம் இந்த திருப்பூர் பல்லட பகுதியில் வந்து இந்த சாட்சி மூலிமா ஆண்டு நம்ம மகிமைப்படுத்தாக நம்ம உலகத்துக்கு இயேசுன்னு ஒரு ரட்சகர்னு நம்மளுக்குன்னு ஒரு பரலோகம்னு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாபம் பாவங்களை என்ன பண்ணணும், முறியடிக்கப்பட்டு நம்மளுக்குன்னு இயேசப்பா நம்மளுக்காக அவருடைய வலது பரிசுத்தில் வச்சதுக்காக நம்மளுக்காக ஒரு சிங்காசனம் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அநேக அற்புதம் செய்வார். ஒருபோது ஆண்டு மேலே வந்து குறை சொல்லிடாதுங்க. ஆண்டு மேலே நீங்கள் குறை சொல்லக்கூட நம்ம குறையாவே இருக்கணும். அல்லேலூயா. குறைகள்லாம் நீக்கிற தேவன் ஒரு. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்துருக்கிறேன், என் புள்ள அடங்க மாட்டேன், என் வீட்டுக்காரருக்கு குடிக்கிறாங்க, என் கணவர் குடிக்கிறாங்க, என் பையன் குடிக்கிறான். ஆண்டவரே என்ன எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலை, எல்லாம் அம்மா பேர் வீடு கட்டிட்டாங்களே. ஆண்டவர் என்ன எனக்கு ஒரு இந்த கடன் பிரச்சனை மாறலையே, வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த வேதனை சுகமாக மாட்டேங்குது. அல்லேலூயா. அண்டு பாருங்கள், பெதஸ்தா குளத்தில் போய் பாருங்கள், 38 வருஷம் வேலை படுத்துன்னு அவரை எந்திரிச்சு போனார். அல்லேலூயா. அவர் தேடி வந்து அல்லேலூயா அவர் நான் வந்து உன்னிடத்தில் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மை உத்தமாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்படி போயிட்டு பெதஸ்தா குளத்தில் போயிட்டு 38 வருஷம் மேலே போயிட்டு மகனே உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுத்த நீயும் படுகிறது நடன்னு சொன்னார். அல்லேலூயா. அதுமாரி ஆண்டு நீங்கள் உண்மை உத்தமாக இருங்க, ஆண்டுக்கு கீழ்படுங்க, குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேசக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். பாருங்கள், இவ்வளோ பேர் ஒரு மந்திரவாதி ஒரு குறிசூல் இந்த மத்தியில் கர்த்தர் இப்போ என்ன அந்த கிராமத்தில் இந்த தேசத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு என்ன ஒரு ஆண்டோர் பிள்ளை பயன்படுத்திக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டு நாம் மகிமைப்பட்டோம். அல்லேலூயா. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கும் பாஸ்டர் கோல் ஜோசப் பாஸ்டர் ஐயாவுக்கும் இந்த சபைக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சாட்சி நம்ம கேட்டோம். அவர் சொன்ன வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா அவரோட வைராக்கியத்தை நம்ம பார்க்குறோம். அவர் என்னதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக அவர் தன்னுடைய வைராக்கியத்தை கர்த்தருக்காக காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், திருவண்ணாமலை பகுதிங்கிறது சாதாரணமாக இடம் கிடையாது. அதை நீங்கள் ஒருவேளை அறிஞ்சிருக்கீங்களான்னு தெரியாது. திருவண்ணாமலை பகுதியில் அநேக சித்தர்கள் வாழ்ந்த இடம், அநேக சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பல கோயில்கள் இருக்கிற இடம்.
ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு பூசாரியாக ஒரு கிராமத்திலே குறி சொல்லுகிற ஒரு மனிதனை கர்த்தருக்காக என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஜெபமெல்லாம் இன்னைக்கு ஒன்றே என்ன இருக்குது, என்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படணும், என்னுடைய கிராமத்தில் நான் ஒரு திருச்சபை கட்டணும். அவர் சொல்கிறாரு, திருச்சபைக்கான இடம் இருக்கானே, எனக்கு சொந்த இடம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் தர போதுமானவர். ஆமென். அவர் இந்த 6 மாதத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமென். பழைய 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சபைக்கு வந்தார். அவர் பேசும்போது வெறும் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொண்டுட்டு பாதியிலே டக்குன்னு முடிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி தேவன் அவரை அதிகாரப்படுத்தியிருக்கிறார். ஆமென். நாம் ஒரு விசை அவருக்கு நேர கரங்களை நீட்டி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில் உண்டாகும்படி பரலோகத்தின் ஆண்டவர் அவருடைய எல்லைகளுக்குள்ள இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே கர்த்தருடைய ஆண்டவர் அபிஷேகம் நிறைந்த கரம் மகன் மேலே வந்து இறங்கும்படி நான் செபிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி தேவனாக கர்த்தர் ஆண்டவரே அனுக்கிரகம் செய்யும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர் வாழுகிற இந்த கிராமத்தில் ஒரு சொந்த சபையை, வானத்தின் வாசலை கர்த்தர் கொடுக்கும்படி நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த முறை அவர் சாட்சி சொல்ல வரும் பொழுது ஆண்டவரே ஒரு புதிதாய் கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்தோடு சாவியோடு கூட சாட்சி சொல்லத்தக்க வரும்படி ஆவியானவர் கிருபை பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி அதிகாரமுள்ள நாமத்திலே மகனை ஆசீர்வதிக்கிறேன். மகனுடைய தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திங்க, சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.